விரிக்ஷாவின் சீவக சிந்தாமணி. இது ஐம்பெருங்காப்பியங்கள்ல இதுவும் ஒண்ணு. விரிக்ஷா கடந்த 6 வருஷமா நடிப்பு பயிற்சி சொல்லி விட்டுட்டு இருக்காங்க தேவி. அவங்க ஒவ்வொரு நடிப்பு பயிற்சி முடியும் தருவாயில ஒவ்வொரு அந்த குரூப்புக்கும் ஒவ்வொரு நாடகம் மேடையேற்றப்படுது. இந்த முறை சீவக சிந்தாமணி, கதை ஜே அப்பண்டைராஜன், இயக்கம் ஸ்ரீதேவி, நாடக வடிவமைப்பு ஆனந்த கண்ணன். கொஞ்சம் பொறுமையா அமைதியா இருந்து ஒரு 1 hour நாடகத்தை கண்டுகளித்து ஆதரவு தர மாதிரி கேட்டுக்கிறேன். உங்க செல்போன் கொஞ்சம் சைலண்ட் பண்ணி வச்சுக்கீங்க. பார்வையாளர்கள் கொஞ்சம் தயவு செஞ்சு கொஞ்சம் மேடைக்கு கொஞ்சம் அருகே வந்துடலாம். திரைச்சி உட்காந்துருக்காங்க அங்கங்க. ஏன்னா நேற்று நாடகம் ஆரம்பிச்சு ஒரு 10 நிமிஷம் மைக்கு வேலை செய்யல. கொஞ்சம் முன்னாடி வந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் பின்னாடி இருக்கிறவங்கலாம் சேரை கொஞ்சம் முன்னாடி இழுத்து போட்டுங்க. நன்றி, வணக்கம். இளமையில் என்ற பெரியோர்கள் வாக்கிற்கிணங்க நீ கற்க வேண்டிய கலை அனைத்தையும் விளையற கற்று கற்ற வழியிலே தவறாது நடந்து சான்றோர் போற்றுகின்ற வீரத்திலகமாக வாழ்வில் ஒளி வீசி பிரகாசிக்க என் உளமார்ந்த நல்வாழ்த்துக்கள். மாதா, பிதா, குரு, தெய்வம் என்ற பெரியோர் வாக்குக்கிணங்க நான் தங்கள் சொல்படி நடந்து கொள்ள சித்தமாய் இருக்கிறேன். மிக்க என்னும் எழுத்தும் கூட்டும் இன்னொரு அண்ணன் கலைகள் பலவொன்றை கற்க வேண்டும். வில் பயிற்சி, வால் பயிற்சி, யானை ஏற்றம், குதிரை ஏற்றம் முதலிய போர்ப்பயிற்சிகள் நீ பெற வேண்டும். அதாவது சொல்லாற்றல் வில்லாற்றலையும் வீட்டிலே மட்டுமின்றி பண்ணிழந்த பாட்டிலேயும் சிறந்து விளங்க வேண்டும் என்று கூறுகிறீர்கள். நன்றாக சொன்னார். மண்ணையும் விண்ணையும் மாறாகின்ற அறிவியல் துறை முதல் கொண்டு மனம், மொழி இவைகளை தூய்மைப்படுத்துகின்ற ஆன்மீக நிறுவன நீ படிப்படியாக உயர வேண்டும். எனவே உன் வயதுக்கும் மனதுக்கும் பொருத்தமான வகையில் அனைத்து கலைகளை நான் உனக்கு பயிற்சி சபாஷ். சபாஷ் சிவகா. ஐயா, சபாஷ். ஐயா, தங்களை உருவாக்க பெற்றதே என் பெரும் பாக்கியம். தங்களின் திருவருள் இருக்கும் போது நான் எதையும் விரைவில் கற்றுத் தேர்வேன். சிவகா, இன்று உனக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். ஐயா, தாங்கள் கூறும் கதை நிச்சயம் எனக்கு பயனுள்ளதாகவே இருக்கும். கூறுங்கள். சிவகா, இப்போது நீ குழந்தை பருவத்தை கடந்து காலை பருவம் அடைந்து விட்டாய். கற்க வேண்டியவற்றை திறம்பட கற்றுத் தேர்கிறான். இசை, மருத்துவம், அறிவியல் மற்றும் போர்க்கலைகளில் நீ நன்கு தேர்ச்சி பெற்று விட்டாய். வேதம், புராணம், தத்துவம் அறிவுத்துறைகளில் நீ தலைசிறந்த ஞானம் பெற்றுள்ளாய். அறிவுத்துறனோடு உயரிய செயலாற்றல் மேம்பட்டு விளங்குவதைக் கண்டு என் உள்ளம் பெருமிதமடைகின்றது. ஐயா, நான் பெற்றுள்ள அனைத்து திறன்களுக்குமே தாங்கள் தானே முழு முதற் காரணம். என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை உங்கள் திருப்பாதங்களை சமர்ப்பிக்கிறேன். சிவகா, இது கற்பனை கதை அல்ல, உண்மை சரிதம். ஆகவேதான் நான் உன்னிடம் கூறுகிறேன். இந்த நானிலம் போற்ற நாடாண்ட மன்னன் சத்தியகுந்தன் தலைமகளும் திருமகளும் இசை, நாடகம், சிற்பம், ஓவியம் முதலிய நுண்கலைகளுக்கு இருப்பிடமா எடுக்க மனவீசி ஓடாத ஓடாத மழை, வாடாத வெற்றி ஆகியவற்றை மிகுதியாக கொண்டிருந்த மாமன்னன் சத்தியகுந்தன் மனைவி விடாத நம்பிக்கரசு ஜெயமாதேவி என்பவராவார். கல்லும் மகளும் தன் அழகிய மனிதரும் தாமசத்திற்கு இந்நில உலகே ஈடாகாது என்று எண்ணி மாமன்னன் அரசாளும் பொறுப்பு தன் இல்லற இன்பத்திற்கு இடைஞ்சலாக இருக்கிறது என்று கருதி ஆட்சி பொறுப்பை தனது அமைச்சகம் படைத்து விட்டார். அரசவை பெரியவர்கள் தடுப்பு கூறியும் அரசன் ஏற்றுக்கொள்ளவில்லை. காமம் அவன் கருத்தை சிதைத்து விட்டது. பாவம் கவனம் தவறிய சச்சயந்தன் பட்டத்தை யானமே இட வேண்டிய ஒரு அழகிய பட்டாடையை ஒரு அற்ப நாயின் வேட்டதை போட்டு
நயவஞ்சகனான அமைச்சரிடம் ஆட்சியை ஒப்படைத்து விட்டு மனைவியின் மடியே கதி என்று மயங்கி கிடந்தான். ஆட்சி பொறுப்பில் அமர்ந்த சூழ்ச்சிக்கான அமைச்சர் மன்னரை ஒழித்து கட்ட மறைமுகமாக தன்னுடைய படைபலத்தை பெருக்கிக் கொண்டான். சத்தியகண்டனை கொண்டு நிறுத்த தக்க தருணத்தை எதிர்நோக்கி காத்திருந்தான். அப்போது அரண்மனையில் ஆம் சத்தியகண்டனின் மாளிகையில் ஓர் நாள் தேவி, ஆதவன் கிழக்கே உதயமாகும் இனிய காலை பொழுதில் கோயிலுக்கு சென்று வருகிறாய் போல் தெரிகிறது. ஆமரசு, அருக பெருமானின் ஆலயத்திற்கு சென்று வலம் வந்து வணங்கி நின்றால் மனதில் பேரானந்தம் ஏற்படுகின்றது. இன்று விடியற் காலை உறக்கத்தில் நான் 3 கனவுகளை கண்டேன். அதை தங்களிடம் கூறி அதற்கான பலனையும் அறிய ஆசைப்படுகிறேன். 3 கனவுகளா? என்னென்ன கனவுகள் என்று சொல் பார்க்கலாம். முதலில் ஒரு பெரிய அசோக மரம் அடி சாய்ந்து விழுந்தது. அசோக மரம் அடி சாய்ந்து வீழ்ந்ததா? ஆமாம். பிறகு அந்த அசோக மரத்தின் அடியில் நட்டு வைத்தது போல் ஓர் அழகான அசோக மரக்கன்றும் தோன்றியது. பிறகு அந்த அசோக மரக்கன்று 8 முத்துமாலைகளை உடைய ஓர் மணிமுடியை தாங்கி ஓங்கி வளர்ந்தது. அப்படியா? நல்ல கனவு தான் கண்டிருக்கிறாய். ஆமாம், நான் கண்ட கனவுக்கான பலன் என்னவென்று கூறுங்கள். தாங்கள் தான் கனவு கலையை கற்றவராயிற்றே. கூறுகிறேன் ஐயா, கூறுகிறேன். கனவிலே கண்ட அசோக மரக்கன்று வயிற்றில் வளரும் அழகிய மகனை குறிக்கும். 8 முத்து மாலைகள் அவன் 8 மங்கேறி மணப்பான் என்பதை குறிக்கும். அசோக மரக்கன்று ஓங்கி வளர்ந்தது போல நம் மகனும் உயரிய புகழுடன் வளர்வான் என்பதை உன் கனவு உணர்த்திருந்தது இல்லையா? அப்படியா? மிக்க சந்தோஷம். ஆனால் முதற்கனவுக்கான பலன் என்னவென்று கூறவில்லையே. அதாவது அந்த பெரிய அசோக மரம் அடி சாய்ந்து விழுந்தது, அதற்கென்ன பொருள்? விஜயா, மனதை திடப்படுத்திக் கொள். என்ன கூறுகிறீர்கள்? இந்த அசோக மரத்திற்கு ஏற்பட்டது போன்ற ஒரு துன்பம் விரைவில் எனக்கு ஏற்பட போகிறது. விஜயா, விஜயா, கண் திறந்து பார். நீ கண்டது வெறும் கனவுதானே? கண்ட கனவிற்காக இப்படி வருத்தப்படலாமா? உன் அருகில் நான் இருக்கும்போது நீ மனம் தளரலாமா? தெரிய வேண்டும். ஐயோ, வா, சற்று ஓய்வு எடுக்கலாம். வா. உங்களிடம் தெரிய வேண்டும். ஐயோ. விஜயா, நீ வயதில் பெரியவர். நம் ஜைன சமய தத்துவங்களான இளமை நிலையாமை, நாட்டின் நிலையாமை, செல்வம் நிலையாமை ஆகியவற்றை நன்கு அறிந்தவள் என்பதை நான் அறிவேன். இருத்தலும் இருத்தலும், தேர்தலும் செய்தலும், உறவும் தெரியும் அவரவர் வினைப்படியே தான் நடக்கும். ஆமாம், இது உங்களுக்கு என்ன ஆயிற்று? ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? விஜயா, இப்போது நீ நிறைமாத கட்சி உன்னையும் வயிற்றில் வளரும் நம் மகன் நன்கு காப்பாற்ற வேண்டியது என் கடமை அல்லவா? ஆமாம், அதற்கென்ன? எனக்கு ஒரு குறையும் இல்லையே. கண்ட கனவு பலிக்கும் நேரம் வந்துவிட்டது. என்ன கூறுகிறீர்கள்? நல்லவன் என்று நான் நம்பிய கட்டியங்காரன் நம்மை ஒழிக்க தொடங்கிவிட்டான். வாழ்முனையில் அவனை சந்திக்கும் நேரம் நெருங்கிவிட்டது. ஆகவே உடனடியாக நீ என்னை விட்டு பிரிந்து செல்ல வேண்டும். முடியாது. தங்களை ஒருபோதும் நான் பிரிந்து செல்ல மாட்டேன். உயிரை விட்டு உடல் பிரிந்து செல்ல முடியுமா? கடைசி வரை நான் உங்களோடு தான் இருப்பேன். விஜயா, நான் சொல்வதை கேள். உனக்காக மட்டுமல்ல, உன் வயிற்றில் வளரும் நம் குலக்குழந்தை காப்பாற்ற வேண்டாமா? இப்படி ஒரு துன்பம் நேரும் என்று நான் சில தினங்களுக்கு முன்பே உணர்ந்து கொண்டேன். ஆகவேதான் உனக்கு ஒரு மைப்பொறியை செய்து அதை ஓட்டவும் பயிற்சி அளித்தேன். சோதனைகள் ஏற்படும் போதுதான் நாம் மனதை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். நீ மயில்பொறியில் ஏறி உடனடியாக என்னை விட்டு பிரிந்து செல்ல வேண்டும். மயில்பொறியை வலப்புறமாக திருப்பினால் அது உயரத்தில் பறந்து செல்லும். இடப்புறமாக திருப்பினால் அது மெல்ல தரையிறங்கும் என்பது உனக்கு. ஆகவே நீ துணிவோடு செல்ல வேண்டும் விஜயா. பஞ்ச நமஸ்கார மந்திரம் உனக்கு மனபலத்தை தரும். வா சீக்கிரம், உன்னை நானே மயில்பொறியில் ஏற்றுகிறேன். ஐயோ, வாயும் மயிலுமாக உள்ள நான் தங்களை பிரிந்து மயில்பொறியில் ஏறி வானில் செல்வதா? ஐயோ, இதுதான் ஊழ்வினையா? ஐயோ, என்னதான் பால்வினையோ? அழாதே விஜயா, அழாதே. ஐயா, கதையை கேட்க மிகவும் வருத்தமாக உள்ளது. மயில்பூரில் ஏறி சென்ற விஜயமாதேவி என்னானார்? அரசர் சத்யேந்தர் பிறகு என்ன செய்தார் என்று
தயவு செய்து கூறுங்கள் ஐயா. சீவகா, பிறகு நடந்தவை மேலும் மேலும் சோகத்தை தரக்கூடிய துயரமான சம்பவங்கள் தான். கூறுங்கள் ஐயா. அரண்மனையில் தனித்திருந்த சச்சகந்தனை கட்டியங்காரன் படைகள் நாற்புறமும் சூழ்ந்து கொண்டன. 1000 வீரமன்னன் சச்சகந்தன் வஞ்சகன் கட்டியங்காரனோடு அஞ்சாது வாழ்ப்போடு இருந்தான். என்றாலும் இறுதியில் ஒரு சிறு நரி ஒன்று ஒரு ஆண் சிங்கத்தை கொன்று வென்றது போல் கட்டியங்காரன் போரிலே மாண்டான். அங்கே பரிதாபம். கணவனை பிரிஞ்செல்லும் துக்கத்தில் மெதுவாக மைப்பொறியை வானிலே செலுத்தி சென்று கொண்டிருந்த விஜயமாதேவி காதுகளில் கட்டியங்காரனின் வெற்றி முரசொலி இடிமுழக்கம் போல் விழுந்தது. அதை கேட்டதும் அவள் மனம் சோர்ந்து மெய் சோர்ந்தாள். மயில்பொறி இசை குறையவே மெல்ல இறங்கி நட்டநடு ராத்திரியில் பிணங்களை எரிக்கின்ற ஒரு சுடுகாட்டின் மத்தியிலே விழுந்தது. மயில்பொறி சுடுகாட்டில் விழுந்து விட்டதா? ஐயோ, அதில் இருந்த விஜயமாதேவி என்ன ஆனார்? மயக்கம் தெளிந்த விஜயமாதேவி தன் நிலையை எண்ணி கண்ணீர் விட்டு கதறி அழுதார். அவள் ஒரு அழகிய ஆண் குழந்தையை அந்த சுடுகாட்டிலே பெற்றெடுத்தார். செல்வச் சிறப்போடு பிறந்து வளர்ந்து அரச போகத்தில் அளவற்ற இன்ப சுகத்திலே மிதந்து வந்த அந்த அழகிய பொற்கொடி அன்று தன்னந்தனியே நட்ட நடு ராத்திரியில் பிணங்களை எரிக்கின்ற ஒரு சுடுகாட்டில் பேய்கள் அசைந்தாட கோட்டான்கள் குரலுப்ப குழந்தையை பெற்றெடுத்த காட்சி ஊழின் வலிமையை உலகோருக்கு எடுத்துரைக்கும். ஐயா, சுடுகாட்டில் பிறந்த குழந்தையின் கதை என்னாயிற்று? காடுரையும் தெய்வம் ஒன்று கூனியின் வடிவிலே வந்து விஜயமாதேவிக்கு ஆறுதல் கூறி இப்போது இங்கு ஒரு செல்வந்தர் வருவார். அவர் அக்குழந்தையை எடுத்துச் சென்று சீரோடும் சிறப்போடும் வளர்த்து ஆளாக்குவார். நாம் சற்று மறைந்திருப்போம் என்று சொன்னது. அவ்வாறே இறந்து போன தனது குழந்தையை அந்த இடுகாட்டிற்கு எடுத்து வந்த அந்த செல்வந்தர் அக்குழந்தையை கண்டு பேரானந்தம் கொண்டு எடுத்துச் சென்றார். தன் மனைவியிடம் கூட அவன் உண்மையை கூறவில்லை. தானும் தன் மனைவியும் அக்குழந்தையை தான் பெற்ற குழந்தையாக வளர்த்து ஆளாக்கியுள்ளனர். அப்படியா? அப்பெருமக்கள் யார்? அந்த நம்பி எங்குள்ளான்? ஐயா, கூறுங்கள் ஐயா. சீவகா, அவன் வேறு யாரும் அல்ல, நீயேதான். என் வாழ்க்கையில் இப்படி ஒரு சோதனையா? சோதனைகளை காதலாக்குவதே சுத்த வீரனின் கடமை. இன்னும் உன் பகைவன் உயிரோடு இருக்கிறான். அவனை வென்று வாரி சூடும் வழியை வைக்க வேண்டியது உன் கடமை. ஐயா, பல சிறுநரிகள் ஒன்று சேர்ந்து வந்தாலும் ஒரு சிங்கக்குட்டியை எல்ல முடியாது. அனுமதி தாருங்கள் ஐயா. அந்த அற்ப கட்டியங்காரனை கொண்டு வைக்கிறேன். சீவகா, சீவகா, ஐயா, உன் வீரத்தை நான் பாராட்டுகிறேன். ஆனால் நீ எனக்கு ஒரு உறுதிமொழி தர வேண்டும். கூறுங்கள் ஐயா. நான் என்றும் தங்களுக்கு கடமைப்பட்டவன். கட்டியங்காரன் மேல் ஓராண்டு வரை கோபம் கொள்ளாமல் பொறுத்திருக்க வேண்டும். ஐயா, என் வீர உணர்வை தட்டி எழுப்பிய தாங்கள் என் கைகளை கட்டி போடலாமா? சீவகா, காலமும் இடமும் கருதிய கர்மத்தை முடிக்க வேண்டும். எனவே நான் கூறுகிறேன், உன் பிறப்பின் ரகசியத்தை ஓராண்டு வரை நீ வெளிப்படுத்தாமல் இருக்க வேண்டும். ஐயா, தங்கள் சொல்லுக்கு நான் கட்டுப்படுகிறேன். என் ஆற்றலின் மாத்திரத்தையும் ஓராண்டு வரை அடக்கி வைக்கிறேன். ஐயா, அடக்கி வைக்கிறேன். இது உறுதி. நன்றி சிவகா, நன்றி. உன் தந்தை இறந்த அரசு செல்வத்தை நீ மீண்டு பெறுவாய். அந்த கொடுங்கோலை கட்டியங்காரன் வென்று வெற்றி உன் செங்கோல் ஆட்சி நிலைநிறுத்த எனது நல்வாழ்த்துக்கள் சிவகா, எனது நல்வாழ்த்துக்கள். என்ன திரும்பி வந்துவிட்டனர். அவமானம், பெருத்த அவமானம். மதனா, இதை கூற உனக்கு வெட்டமா இல்லை? வெட்டுப்படுகிறது, வேதனையும் படுகிறது. 200 வேட்டர்கள் தான் என் எண்ணி நம் வீரர்கள் சென்றனர். ஆனால் அங்கு ஒரே நேரத்தில் 56,000 வேட்டர்கள் வந்து நம் வீரர்களை விரட்டடித்தனர். வணக்கம். என்ன செய்தி? சீவகன் என்ற இளைஞர் தன் நண்பர்களோடு சென்று அந்த முரட்டு வீரர்களை விரட்டி அடித்துவிட்டு பசுக்கூட்டத்தை மீட்டு வந்து விட்டானாம். என்ன, நமது படை வீரர்களால் வெல்ல முடியாத வேடுவர்களை ஒரு இளைஞன் வென்று விட்டானா? ஆமரசே, ஆயப்பாடி எங்கும் ஒரே கொண்டாட்டம், கும்மாலும் சந்தோஷம். மதனா, யார் அந்த சீவகன்? வணிகன் கந்துக்கரன் மகன் தான் சீவகன். அத்தனை ஆசிரியரிடம் முறையாக போர் பயிற்சிகளை பெற்றுத் தேறியவன் என்று கேள்விப்பட்டேன். அப்படியா? வெந்த புண்டிலே வேல் பாய்ச்சுவது போல் உள்ளது நமது படை வீரர் தோல்வியும் அந்த சீவகன் வெற்றியும். இன்னும் ஒரு செய்தியும் உள்ளது. அது என்ன? பசுக்கூட்டத்தை மீட்டு வருவதற்கு தன் நண்பு மகளையே திருமண பரிசாக தருவதாக நந்தகோன் அறிவித்திருந்தபடி அந்த சீவகனுக்கே தன் மகளை தர முன்வந்தான். ஆனால் அந்த சீவகனோ தன் நண்பன் பதுமகனுக்கு மனமுடித்து வைப்பதாக முடிவு செய்துள்ளானாம்.
மனவிழா ஏற்பாடுகள் ஆயர்பாடியில் சிறப்பாக நடைபெற்று வருவதாக அறிந்தேன். அப்படியா? சரி, நீ போகலாம். மகனா, சீவகனின் வளர்ச்சி நமது புகழுக்கு ஒரு களங்கம். அவன் வளர வளர நம் புகழ் குறைய ஆரம்பிக்கும். ஆமரசே, புரிகிறது. அவனை மொழியிலே கிள்ளிவிட வேண்டும். ஆனால் அவசரப்படக்கூடாது. பசுக்களை மீட்டு வந்துள்ளதால் மக்களிடத்தில் இப்போது அவனுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் இருக்கும். எத்தருணத்தில் நாம் அவனை பகைத்துக் கொள்வது வெளியில் தெரிந்தால் மக்கள் நம்மை வெறுப்பார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதுவும் சரிதான். ஏற்ற காலமும் நேரமும் பார்த்திருந்து அவன் தக்க தருணத்தில் எவ்வளவு கவனிக்க இருக்கிறேன். சபாஷ். ஆனால் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சென்று வா. வணக்கம். வருக வணிகரே, வருக. என் பெயர் சீதத்தன். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுகின்ற வணிகர் மரபிலே வந்தவன். அவ்வாறு வாணிபம் செய்வதற்காக கடல் கடந்து சென்ற போது பெரும் புயல் காற்று வந்து மோத நான் நடுக்கடலில் களமிழந்து தவித்தேன். அப்படியா? பிறகு நல்ல வேளையாக ஒரு வித்யாதரன் வந்து எனக்கு உதவி செய்யவே நான் உயிர் தப்பினேன். வெள்ளிமலைக்கு வேந்தனாகிய கல்லுழவேகன் என்பவரையும் சந்தித்தேன். அவருக்கு காந்தர்வு தத்தை என்னும் பெயருடைய ஒரு அழகிய மகள் இருக்கிறாள். இசைக்கலையில் புலமை பெற்றவள். யாழி மீட்டி இசைப்பதிலோ வல்லவள். அப்படியா? ஆமரசே, அவளுடைய தந்தை அவளை யாழ் இசைப்பதில் யாரு வெல்லுகின்றானோ அவனுக்கே திருமணம் செய்விக்குமாறு என்னிடம் கூறி நிறைய பொன்னும் பொருளையும் கொடுத்து என்னுடன் ராசமாபுரத்திற்கு அனுப்பி வைத்துள்ளார். அப்படியானால் அந்த வித்யாதர லோக தழகிக்கு ஏற்ற கணவரை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு இப்போது உங்களுடையதாகிவிட்டது. ஆமரசே, அதற்காகத்தான் நமது ராசமாபுரத்தில் ஒரு யாழிசை போட்டிக்கு ஏற்பாடு செய்யலாம் என்று திட்டமிட்டுள்ளேன். மிக்க மகிழ்ச்சி. தங்கள் விருப்பப்படியே யாழிசை போட்டிக்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். நன்றி வேண்டே, மிக்க நன்றி. நாளைக்கு வெள்ளிக்கிழமை, திருதியை திதி, உத்திரட்டாதி நட்சத்திரம், அதிகாலை இளைஞாயிறு உதயத்து வேளையில் சிம்ம லக்கணத்தில் இசை மண்டபத்திற்கான கால் நடலாம் என்று ஜோதிடர் கூறியுள்ளார். நல்ல நாளை தேர்ந்தெடுத்து விட்டீர்கள். இனி நடத்துங்கள் கட்டிட வேலைகளை. அரசே, இப்பணியில் 10,000 கட்டிட கலைஞர்களை ஈடுபடுத்த வேண்டும். பொன்னை உருக்கி ஊற்றி நிலத்தை அழகுபடுத்த வேண்டும். சுற்று சுவர்களையும் மண்டப தூண்களையும் பொன்னாலேயே அமைக்க வேண்டும். வெள்ளி தகடுகளால் மேல்கூரையை அமைக்க வேண்டும். 8 திக்கும் ஒளி வீசக்கூடிய எழில் மண்டபத்தை கண் கவரும் வண்ண சித்திரங்களாலேயே தீட்ட வேண்டும். தத்தை அமரும் இடத்தை சுற்றி பளிங்கு சுவர்களாலே அமைக்க வேண்டும் என்பதே என் எண்ணம். நல்லது. ராசமாபுரத்தில் இப்படி ஒரு இசை போட்டி நடப்பது எல்லோருக்கும் பெருமைதானே. சென்று வாருங்கள். நன்றி வேந்தே, மிக்க நன்றி. நான் வருகிறேன். காந்தர்வ தத்தை யார் யாழ் மீட்டி வெல்கிறார்களோ அவளுக்கே அவளை திருமணம் செய்து தடுப்போம் என்று அறிய வேண்டியது. அரசே, சீதத்தலைமைக்குள்ள மாபெரும் இசை மண்டபத்தில் தொடர்ந்து 5 நாட்களாக நடந்த ஒரு யாழிசை போட்டியிலே இதுவரை யாராலும் இந்த வித்யாதலோகத்து பெண்ணை வெல்ல முடியவில்லையா? கத்தி கொன்று மாலை சூட பகந்தான் மகன் யாரும் இல்லையா? ஹஸ்தினாபுரி மன்னர் வந்தார், காமலி நாட்டு பாலகுமாரும் வந்தார், வாரணாசி மன்னர் வந்தார், அவந்தி மன்னரும் வந்தார், அயோத்தியாலும் அரசரும் வந்தனர், இன்னும் பன்னாட்டு மன்னர்களும் வந்தனர். ஆனால் எல்லோரும் போட்டியிலே தோற்று விட்டார்கள். அரச குலமே அவளிடம் தோற்று விட்டதா? அவமானம், பெருத்த அவமானம். சத்தியமனுக்கும் தனியாதாசியில் அந்தனர் வந்தனர், வணிகரும் வந்தனர், ஏனைய குலத்து இசைப்புலவர்களும் வந்தனர்.
ஆனால் எல்லோரும் போட்டியிலே தோற்று தலை குனிந்து சென்றனர். அப்படி என்ன சிறப்பா பெண்ணின் இசையில் இருக்கின்றது? வெண்ணிலவு முகம் படைத்த காமவள்ளி கொடி போன்று காந்திரவத்தின் அழகிய கைவிரல்கள் வீணை நரம்புகளிடையே விளையாடுகின்ற காட்சியை காண கண் கோடி வேண்டும். அவள் எழுப்புகின்ற அமுத கானத்தை கேட்டு கிண்ணரும் கின்றுடரும் தம்மை மெய்மறந்து சோர்ந்து விடுகின்றனர். அப்படியா? ஆமரசே, நீண்ட புருவங்களை நெற்றியிலே சுழிக்காமல், மீன் போன்ற கண்ணை சற்றும் துள்ளி அசைக்காமல், தொண்டையை சற்றும் விம்மாமல், முத்துப்பற்கள் சற்றும் வெளியே தோன்றாமல், பவளவாயை சீட்டி யாழிசையோடு சேர்த்து பாட்டை கேட்கும் போது விண்ணிலே பறக்கின்ற பறவையெல்லாம் மனமயங்கி மண்ணிலே வீழ்ந்து விடுகின்றனவா. பறவைகளையும் மயக்குகின்ற பொன்னிசையா? ஆமரசே, ஆனால் அவர்களுடன் போட்டி கொண்டிருப்போர் பாட ஆரம்பித்தால் அவர்கள் இசை ஏலம் செய்வது போல் மயங்கி விழுந்த பறவைகள் எல்லாம் மீண்டும் மீண்டும் ஓடி விடுகின்றன. நீ சொல்வதை பார்த்தால் தத்தை வெல்லும் மித்தகன் யாருமே இல்லையா? இல்லை என்றுதான் நினைக்கிறேன். ஆனாலும் ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? நாளை இசை போட்டியின் 6வது நாள். அதில் சீவகன் கலந்து கொள்ள போவதாக கேள்விப்பட்டேன். சீவகனா? ஆமரசே, கண்டுக்கடன் மகன் சீவகன் தான். அன்று பசு கூட்டத்தை மீட்டு வந்தானே, அதே சீவகன் தான். அவனால் சக்தியை வெல்ல முடியும் என்று நீ நினைக்கிறாயா? முடியும் என்று நினைக்கவில்லை. ஆனால் ராசமாபுரத்து மக்கள் அப்படி பேசிக் கொள்கிறார்கள். எப்படி? சத்தை வெல்லும் திறமை சீவனுக்கு தான் உண்டு என்று. கூடாது, அப்படி நடக்க கூடாது. அவனை எப்படி அரசு தடுக்க முடியும்? தடுக்க முடியாவிட்டால் அடக்கி ஒடுக்க வேண்டும். அப்படி என்றால் நீ சொல்வதைப் போல ஒருவேளை அந்த சீவகன் இசை போட்டியிலே வென்று விட்டால் உடனே அவனை நமது படை வீரர்கள் மடக்கி பிடித்து சிறைப்படுத்த வேண்டும். நல்ல யோசனை. சொன்னால் போதாது, செய்து முடிக்க வேண்டும். இப்போதே வீரர்களை தயார்படுத்துகிறேன். உத்தரவு தாருங்கள். புறப்படு. நாட்டு மன்னர்களுக்கு கிடைக்காத பருவமங்கையை ஒரு சாதாரண வணிகன் மகன் மணப்பதா? கூடாது, விடக்கூடாது. விடமாட்டேன், விடவே மாட்டேன். இதுவரை 5 நாட்களாக நடந்த யாழிசை போட்டியில் நானே வென்றுள்ளேன். என்னை வெல்ல யாராலும் முடியவில்லை என்று நினைக்கும் போது எனக்கு சற்று வருத்தமாக உள்ளது. ஐயா, இது என்ன ஆச்சரியம்? போட்டியில ஜெயிச்சா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அம்மா தாயே, நீ என்னடான்னா ரொம்ப வருத்தப்படுறியே. கனகா, நான் ஜெயிச்சு என்ன பிரயோஜனம்? என்னை ஜெயிச்சு எனக்கு மாலை ஒரு ஆண்மகன் இங்கு இதுவரை யாரும் வரவே இல்லையே. ஓஹோ, இந்த மஞ்சள் கொடி படர ஒரு மகா புருஷன் வரவில்லை என்கிற ஏக்கம் வந்து விட்டதோ? அது சரி, எல்லாம் வயசு கொள்ளாது. போடி, அந்த குடும்பம் ஒன்றும் குறைச்சலே இல்லை. தத்தை தத்தை, நீ வருத்தப்பட வேண்டாம். ஏன் எப்படி சொல்ற? இந்த இசை குயிலுக்கு ஏற்ற சரியான ஜோடி இன்னைக்கு போட்டிக்கு வர போறாரு. உண்மையாகவா? அவர் யாரு? என்ன பேரு? எந்த ஊரு? எந்த நாடு? அவர் பேரு சீவகன். இதே ஊருதான். வீரத்திலே அர்ஜுனர், அழகிலே மன்மதன், இசையிலே உன்னை வெல்லக்கூடிய மகாமேதை. ஆகவா? ஆம், ஒரு முறை இந்த ராசமாபுரத்திலே 100 பேர் சேர்ந்து தூக்க முடியாத பெரிய பாறாங்கல்லை அவர் ஒருத்தரே ஒரே கையாலே தூக்கி எறிஞ்சிட்டார். அப்புறம் இரண்டு யானைகள் அசைக்க முடியாத பெரிய பாறாங்கல்லை அவர் ஒருத்தரே ஒரு பூங்கத்தை தூக்கி எறிவதை போல தூக்கி எறிஞ்சிட்டாருன்னா பாரு. அவ்வளவு பலசாலியா? வேடர்கள் ஓட்டி போன பசு கூட்டத்தை நம் நாட்டு வீரர்கள் மீட்ட போய் தோற்று திரும்பி வந்தனர். பிறகு அந்த சீவகன் தான் வேடர்களை விட்டுவிட்டு பசுக்களை விட்டு வந்தார். பெரிய வீராதி வீரர் போல் இருக்கு. அதனாலதான் சொன்னேன், அவர் தான் உனக்கு ஏற்ற ஜோடி. இன்னைக்கு இசை போட்டியில நீ தோக்கத்தான் போற, நான் பார்க்கத்தான் போறேன். பார்க்கலாம். சரி சரி, அப்படியே செய்றேன். இசையமுதை சுவைக்க வந்திருக்கும் மதிப்புக்குரிய மன்னர் பெருமக்களே, பெரியோர்களே, பைந்தமிழ் சான்றோர்களே, வணக்கம். மாதா, பிதா, குரு, தெய்வம் என்ற பெரியோர் வாக்குக்கிணங்க என்னை வளர்த்து ஆளாக்கிய அன்னை தந்தைக்கும் அரிய கலைகளை பயிற்றுவித்த ஆசிரியர் பெருமானுக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை கூறி மலர்மேல் நடந்த ஜினவரனின் பாதத்தை நமஸ்கரித்து இன்றைய இசை போட்டியில் கலந்து கொள்கிறேன். ஐயா, இதோ தாங்கள் மீட்டுவதற்கான ஏற்ற வீணை.
ஏன் சிரிக்கிறீர்கள்? பெண்ணே, இந்த வீணையின் நரம்புகள் பொருத்தப்பட்டுள்ள முறையில் குறைபாடு உள்ளது. எனவே இந்த வீணை வேண்டாம். சரி, வேறொன்றை தருகிறேன். இந்த வீணை நீண்ட நேரம் தண்ணீரில் நனைந்து மெலிந்துள்ளது. இதில் இனிய நாதம் எழாது. சரி, வேறொன்றை தருகிறேன். இது இடியினால் தாக்கப்பட்ட மரத்தால் ஆக்கப்பட்டது. இது வேண்டாம். சரி, வேறொன்றை தருகிறேன். இது யானை மோதி முறிந்து விழுந்த பட்டுப்போன மரத்தால் ஆனது. இதில் இனிய நாதம் எழாது. ஐயா, எந்த வீணையை கொடுத்தாலும் ஏதாவது குறை கண்டுபிடிச்சு என்ன ஏன் இப்படி வேலை வாங்குறீங்க? பெண்ணே, உன் தலைவி எனக்கு வைக்கும் முதல் சோதனையிலேயே நான் தேர வேண்டாமா? அதனால் தான். நீ வருத்தப்படாதே. போய் நல்ல வீணையை கொண்டு வா. சரிங்க. அம்மா, 6 தோழி உங்க 2 பேருக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு நான் தவிக்கிறேன். நல்ல வீணையா கொடு, இல்ல ஆளை விடு, நான் வர்றேன். இந்த முறை என்ன சொல்ல போகிறாரோ பார்க்கலாம். ஐயா, இதோ தாங்கள் மீட்டுவதற்கான ஏற்ற வீணை. இது நல்ல வீணைதான். ஆனாலும் இந்த வீணையின் நரம்புகள் இடையே உன் தலைவியின் நீளமான தலைமுடி ஒன்று சிக்கிக் கொண்டுள்ளது. அதை எடுத்து விட்டால் சரியாகிவிடும். நல்ல மனுஷனுக்கு ஒரு குறை வந்து சேர்வதை போல இந்த நல்ல வீணையில் ஒரு முடி ஒன்று மாட்டிக்கிட்டதோ? இதை நான் சரி செய்து கொள்கிறேன். நீ சென்று உன் தலைவியிடம் போய் போட்டியை தொடங்கலாம் என்று சொல். சரிங்க. ஆளானப்பட்ட மன்னர் எல்லாம் 5 நாளா தோத்து ஓடிட்டாங்க. இன்னைக்கு மட்டும் என்ன பயம்? அதுதான் எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. இன்று உன் வாழ்வில் சொன்னார் என்றுமே மறக்க முடியாத நன்னாள். சாதா வீணையை மீட்ட அந்த சீவகன் வரவில்லை. உன் இதய வீணையும் சேர்த்தே மீட்டப் போகிறாள். உங்கள் இருவரின் இசையின்ப வெள்ளத்திலே இந்த நாடே மிதக்கப் போகிறது. உம்மரும் பிறரும் ஒன்றாக சேர்ந்து வந்து உங்கள் இருவரையும் மனமேடையில் வாழ்த்தப் போகிறார்கள். இதை போட்டி தொடங்கட்டும். இனிதே நடக்கட்டும். போதும், நிறுத்துங்கள். இனிய புகழ்பெற்ற என் அருமை பன்னாட்டு மன்னர்களே, இன்று நமது மன்னர் பரம்பரைக்கே வரக்கூடாத பழி வந்துவிட்டது. நேரக்கூடாத அவமானம் நேர்ந்து விட்டது. அரசபுரத்தில் பிறந்தவர் பலர் இருக்க ஒரு சாதாரண வணிகர் குல சிறுவனா வித்யாதர நாட்டில் கண்ணியின் இணைக்கர பிடிப்பது கூடாது. தத்தையை மணப்பவன் ராய்ப்பாட்டில் சிறந்தவனாக இருந்தால் மட்டும் போதாது, அவன் வாழ்வீச்சில் சிறந்த போர் வீரனாகவும் இருக்க வேண்டும் அல்லவா? வீரனுக்கே மாறிவிட வேண்டும். மன்னாதி மன்னர்களே, வீராதி வீரர்களே, உங்களுக்கு ஒரு பொன்னான சந்தர்ப்பம். சீவகனை நேருக்கு நேர் நின்று வாள் போரிட்டு யார் வெல்லுகின்றார்களோ அவருக்கே தத்தை திருமணம் செய்து வைக்கப்படுவார். இதை இந்த நாட்டு மன்னன் கட்டியங்காரனின் நாணை. ஒன்றுங்கள், சீவகனை வெல்லுங்கள், தத்தையை தட்டிச் செல்லுங்கள். தேட கிடைக்காத தேவதை காந்தர்வதத்தை. நல்ல சந்தர்ப்பம், நழுவ விடாதீர்கள். பண்புக்கு உறவிடமான பன்னாட்டு மன்னர்களே, எதற்கும் துணிந்த இந்நாட்டு வீரர்களே, இசை போட்டியில் யார் வெற்றி பெறுகிறானோ அவனுக்கு தத்தை மனைவி ஆவாள் என்பதுதானே ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நீங்கள் அனைவரும் அறிந்த நிபந்தனை. முறைப்படி நான் வென்றுள்ளேன். அவளும் எனக்கு மாலை சுட்டி அக்கணமே என் மனைவியானாள். நெருப்பு தொட்டால் தான் சுடுமானால் அடுத்து அவன் மனைவி மேல் தப்பான ஆசை கொண்டால் அவன் அழிவது நிச்சயம்.
வீணான ஆசையை விட்டு விடுங்கள். பாவம் வீரன் வலையில் மட்டும் தேடி கூட தவிக்கிறான். சத்தியமிழனால் இடத்தினான் வீரம் இருந்தால் வாழ் முனையில் பேசலாம். யானை தும்பிக்கையில் இருக்கும் செங்கருப்புக்கு சில பூளைகள் ஆசைப்படுகின்றன. தத்தை, நீ அஞ்சாதே, சற்று நேரம் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார். பூனைப்படையை மூளைக்குன்றாக துரத்தி விட்டு வருகிறேன். நண்பா சீவகா, நாம் நினைத்தது சரியாகி விட்டது. நயவஞ்சகன் நரிக்கூட்டத்தில் நாணயத்தின் நேர்மையை நாம் எதிர்பார்க்க முடியுமா? எதற்கும் தகுந்த முன்னேற்பாடுடன் நல்லதாகிவிட்டது. இதோ உன் போர்வால். சபாஷ் மதுமுகா, சபாஷ். நடக்கட்டும் தர்மயுத்தம். தத்தையை வென்றாய், வாள் எடுத்து தர்மத்தை காத்தாய். மாபெரும் வீரனாகிய உன்னை கணவனாக அடைய காந்தர்வத்தை பெரும் தவம் செய்திருக்க வேண்டும். வெள்ளிமலை வேந்தனுக்கு நான் கொடுத்த வாக்குப்படி உனக்கும் காந்தர்வத்தைக்கும் சிறப்பாக திருமணம் செய்து வைக்கிறேன். நீங்கள் நீரூழி வாழ வேண்டும். அன்பா சீவகா, யானைகள் கூட்டமாக சேர்ந்து வந்தாலும் ஒரு சிங்கத்தின் முன்னால் நிற்க முடியாது. ஆண்கள் கூட்டமாக கூடி வந்தாலும் ஒரு சீற்றமிக்க புலியின் முன்னால் நிற்க முடியாது. அது போலத்தான் உன்னோடு மோதிய மன்னர்கள் பலரும் தோற்று சிதறுண்டு ஓடி போனார்கள். உன் வீரத்தை கண்டு இந்த நாடே பெருமிதம் கொள்கிறது. ஆனால் அந்த கொடுங்கோலன் கட்டியங்காரனுக்குத்தான் அது பிடிக்கவில்லை. வீணாக பகைப்பாளர். நீதிக்காகவும் தர்மத்திற்காகவும் போராடுபவர்கள் ஒரு சிறிய வெற்றிலை எடுத்து பகைவர் மேல் எரிந்தாலும் அந்த வெற்றிலையை அவங்களை வேல் போல் தாக்கி கொன்றுவிடும். ஆனால் அதே நேரத்தில் வீண் சண்டைக்கு ஒருவர்கள் நீதிமான்கள் மேல் வீசி எறிகின்ற கூறிய வேல் கூட பூவாக மாறி அவங்களை காத்து நிற்கும் என்பது முன்னோர்களின் வாக்கு. நீதி நம் பக்கம் இருந்ததனால்தான் நம்மளால் வெற்றி பெற முடியும். என்ன செய்தி? நமது பட்டத்தையை அசைவேகம் தன்னுடைய துணிக்கையை வருத்தத்தோடு தொங்கு சோர்ந்து போய் தனி படம் அழிகிறதாம். அறுப்பு தொண்டுகளையும் உட்கொள்ளவில்லையாம். நெய் சோற்று கவனங்களையும் ஏற்றுக்கொள்ளவில்லையாம். என்ன காரணம் என்று யானை பாகனிடம் கேட்டாயா? கேட்டனோக்கு என்ன காரணம்? அந்த சீவகன் நான் காரணம். சீவகனா? ஆமரசி, நம்முடைய எதிரியான சீவகன் நான் ஓட்டத்து யானையின் மண்ணில் பலமாக எடுத்து விட்டான். அதனால் நான் யானை அவமானம் தாங்காமல் அழுது கொண்டிருக்கிறது. அதனா பட்டத்து யானிடமே தன் கைவரிசையை காட்டிய அவனை சும்மா விடக்கூடாது. அவனுக்கு தகுந்த பாடம் கற்பிக்க வேண்டும். ஆணையங்களை செய்து முடிக்க சித்தமாய் காத்துட்டேன். உடனே நீ நமது வீரர்களோடு சென்று அவனை இங்கு இழுத்து வர வேண்டும். உத்தரவரசி, காற்றினும் சென்று அவனை கைப்பற்றி வருகிறேன். இதோ சீவனை இழுத்து வந்து விட்டான். மன்னிக்க வேண்டும் மன்னவா, தளபதி தப்பாக பேசுகிறார். நான் இழுத்து வரப்படவில்லை, தங்களால் அழைத்து வரப்பட்டேன். அப்படி என்றால் உங்கள் வீரர்கள் என்னை அடக்கி விட்டதாக எண்ணிக்கொள்ளாதீர்கள். அப்படியானால் பாவம், உங்கள் வீராதி வீரர்கள் என்னை போனால் போட விரும்ப என்ன சொல்லி என் அன்பு கட்டளையிட்டு அடக்கமாக சென்று வரும்படி என் தந்தை அனுப்பி வைத்துள்ளார். தந்தையின் கட்டளைக்கு தலைவணங்கி வந்துள்ளேன். ஆமரசி, கண்டு கிடந்தால் என்னை அடக்கமாக சென்று முடிய அனுப்பி வைத்தார். அதனா இதை கூற உனக்கு வெட்கமாக இல்லை? உள்ளதை சொல்லதற்கு ஏன் அரசை வெட்கப்பட வேண்டும்? போதும் நிறுத்து. பட்டத்து யானை அடித்து துன்புறுத்திய குற்றத்தில் இருந்து நீ தப்ப முடியாது. குற்றம் மதம் பிடித்து ஓடி வந்த உங்கள் பட்டத்து யானையை மாட்டிக்கொண்டு உயிருக்கு போராடி ஒரு இளம் பெண்ணை காப்பாற்றுவது உங்கள் சட்டப்படி குற்றமானால் அத்தகைய குற்றத்தை நான் மீண்டும் செய்த போதும் நிறுத்து. அரசரை எதிர்த்து பேசுவது ராஜநிந்தனை. அதற்கான தண்டனையை நீ அனுபவிக்க வேண்டும். மதன அகங்காரம் பிடித்த இவனை இழுத்துச் சென்று அரண்மனை சிறையில் இருங்கள். பலத்த காவல் இருங்கள். நாளை விசாரணை தொடரும். புரியவும் கூடாது. மாசனின் சட்டம்
சென்று விட்டானே. போது மன்னன் கட்டியங்காரன் கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன்? தீவகன் தப்பி விட்டான் என்று உண்மை தெரிந்தால் மன்னன் என்னை குத்தி கொன்று விடுவானே. ஐயோ, ஆபத்தில் மாட்டிக்கொண்டேனே, என்ன செய்வேன்? ஒரு யோசனை. அதுதான் சரியான யோசனை. நான் உயிர் பிழைக்க வேண்டும் என்றால் அப்படிதான் சொல்ல வேண்டும். அறிகிறேன். கல்வித்திறனும் கேள்வி நலனும் இசைப்பயிற்சியும் எல்வடிவும் கொண்ட சிவகனை கொன்று விட்டீர்களா? சபாஷ்! சுத்த வீராதி வீரனை காண்பதே அரிது. ராஜ விசுவாசத்தை காட்டிய உனக்கு தக்க பரிசளிக்கின்றேன். நம் வீரர்களுக்கு பரிசளிக்க பாராட்ட வேண்டும். ஏற்ற பரிசளிக்க தக்க ஏற்பாடுகளை செய்யுங்கள். அரசே, பணிவான வணக்கம். கணவரை பிரிந்து மறுத்து உங்கள் வர சற்று மன அமைதியை தருகிறது. தீபகனை பற்றி பலரும் பலவிதமாய் பேசிக் கொள்கிறார்கள். அது எனக்கு மன வேதனையை தருகிறது. கொடுமுதான் யார் இதை கூறினார் என்னுடைய மந்திர மகிமையால் அவரை விடுவிக்க விரும்பினேன். பல்லவ நாடு, தக்க நாடு ஆகிய நாடுகளை கடந்து மற்றுமதி என்ற நாட்டின் பெற்றோராகிய எல்லாபுரத்தில் தன் அருமை மனைவி மனரமாலையுடன்
சுந்தரியாக இருந்தாள். அப்பெண்ணின் தந்தை அவர்கள் அணுகி கேட்ட போது எந்த ஆண்மகனை கண்டு அவர் நானும் கொள்கிறாரோ அவனே அவனுக்கு கல்பனாவான் என்று புரிகிறது. நம் சீவகன் அங்கு சென்றிருப்பார். அந்த கண்ணியும் இவரை பார்த்திருப்பார். அண்ணலும் நோக்கிட கண்ணியோ தலை குனிந்திருப்பார். ஐயா எட்டி மேலம் கொட்ட தாலியை கட்டியிருப்பார். சரிதானே? உங்கள் நண்பராயிற்று உங்களுக்கு தெரியாதா? இப்படி போற இடம் எல்லாம் ஒவ்வொரு பெண்ணா தாலி கட்டிக்கிட்டே போனா அப்புறம் நீ உங்க கதி என்ன ஆகிறது? போய் உங்க நண்பர்கிட்ட கோபிச்சுக்காதீங்க. நீ சீவகன் ஏதோ பெண்ணாசையால் அப்படி செய்ய மாட்டார் என்று உங்களுக்கு தெரியாதா? அந்த பெண்களுக்கும் இவரை தவிர பொருத்தமான கணவர் கிடைக்காததால் இப்படி ஒரு கட்டாய சூழ்நிலை ஏற்பட்டு விடுகின்றது. உண்மைதான். என்ன இருந்தாலும் பெண்மனம் இல்லையா சஞ்சலப்படத்தான் செய்கிறது. ஆமாம், சீவகன் இப்ப எங்க இருக்காருன்னு சொன்னீங்க? ஏமசரிய மனதை கொண்ட பிறகு அவனை கட்டிப்பிடித்து அத்திமதியத்துக்கு கல்யாணம் ஏமாபுரத்துக்கு சென்றார். ஏமாபுரத்து அரசன் விஜயன் என்பவன் சீவகன் விளையாட்டில் இருந்து தன் சகோதரர்களுக்கு தந்தை அனகமாலை சீவகன் மீது காதல் கொண்டதால் அவனுக்கு திருமணம் செய்து வைத்தான். அப்படியானால் காந்தராசத்தை 1, குணமாலை 2, பதுமை 3, ஏமசி 4, கனகமாலை 5. ஆக இப்போது சீவகன் 5 பேரில் 6 கணவன். அண்ணி, நானும் நண்பர்களும் உடனே சீவு நம்பிய பார்க்க வேண்டும். நல்லது, சென்று வாருங்கள். நன்றி. ஆசீர்வதிக்க வேண்டும். சீவகச்சிகமே, உன் தாயார் விஜயமாதேவிடம் உன்னை பற்றி அறிந்த போது என் உள்ளம் அளவற்ற ஆனந்தமடைந்தது. இப்போது உன்னை நேரில் சந்திக்கும் பேறு பெற்றேன். எல்லையில்லா மகிழ்ச்சியில் என் உள்ளம் மிதக்கிறது. அந்த கொடுங்கோலன் புலவரை கட்டியங்காரன் வென்று வீழ்த்த வேண்டும். உன் தந்தையை கொன்ற வஞ்சகனுக்கு தகுந்த பாடம் கற்பிக்க வேண்டும். நீ அரியணையில் ஏற வேண்டும். உன் செங்கோல் ஆட்சியிலே இந்த ஏமாங்கத நாடு மீண்டும் நலமெல்லாம் பெற வேண்டும். மாமா, உங்கள் துணை இருக்கும் போது எனக்கு பெருமழையும் சிறு துரும்பாகும். அந்த கட்டியங்காரனின் கதையை முடிப்பேன். பெற்ற தாயின் துன்பத்தை போக்குவேன். நாட்டு மக்களுக்கு நல்லாட்சியை நல்குவேன். இது நிச்சயம். சிவகா, 4 வகை படைகளும் தயாராக வைத்துள்ளேன். உனது உயிர் ஒன்றும் படையெடுத்து செல்ல துடிப்போடு இருக்கிறார்கள். வெற்றிக்கரை எட்டி பறிக்கும் காலம் நெருங்கிவிட்டது. விஜயக நாட்டு வேந்தருக்கு பணிவான வணக்கம். யார் நீங்கள்? அரசே, ஏமாங்க நாட்டு மாமன்னன் கட்டியங்கரன் அனுப்பிய தூதுவன் நான். இதோ எங்கள் மன்னர் தங்களுக்கு அனுப்பிய ஓலை. அப்படியா? கட்டியங்காரன் ஓலை அனுப்பியுள்ளானா? என்ன செய்தி? விஜயக நாட்டு வேந்தருக்கு ஏமாங்க நாட்டு மன்னர் கட்டியங்காரன் அனுப்பி அன்பு மடல் காண்பீராக. சத்தியேந்திரன் கொன்று விட்டதாக கூறுவது சுட்டப்போய். அதை தாங்கள் நம்ப வேண்டாம். மதம் பிடித்து ஓடி வந்த அசனிவேகம் என்ற யானையை சத்தியேந்திரன் அடக்கி கட்டுத்தரையில் பிடித்து கட்டும் போது அந்த யானை சீரிப்பாய்ந்து வேந்தனை கொன்று விட்டது. இதுவே நடந்த உண்மை. நாட்டு நலன்கருதியே நான் முடிசூட்டிக் கொண்டேன். நான் தங்களை என்னுடைய நண்பராகவே மதிக்கிறேன். தாங்கள் ராசனாபுரத்திற்கு வருகை தர வேண்டும். நாடாளும் பொறுப்பை தாங்களே ஏற்றுக்கொள்ள வேண்டும். வருக வருக. இங்கனம் தங்கள் நட்பை விரும்பும் கட்டியங்காரன். தூதுவரை, தக்க பதில் விரைவில் வரும். நீங்கள் போகலாம். நன்றி அரசே, வருகிறேன். மாமா, நயவஞ்சகன் கட்டியங்காரனின் பசப்பு வார்த்தைகளை பார்த்தீர்களா? சீவகா, வஞ்சனையை வஞ்சனையால் வெல்ல வேண்டும் என்பது அரசியல் பாடம். கட்டியங்காரோடு பழமறந்து நண்பரானது கட்டிக்கொள்ள வேண்டும். நட்பின் அடையாளமாக நாற்படையுடன் அனுமதித்து வருவதாக நாம் செய்திருப்போம். என்ன? நல்ல யோசனை. அவ்வாறே செய்வோம். இல்லை, கோவிந்தை கோவிந்தை அப்படி கூப்பிடுங்க. அழகா சரி, நீ தான் இருக்க. அண்டா அண்டாவா பால கறக்குற, இண்டா இண்டாவா தயிரை துவைக்கிற, செம்பு செம்பா நெய்ய குடிக்கிற. வேற எதுக்கு பிரயோஜனம்? ஆமா, நான் தான் பாலையும் தயிரையும் படிப்படியாக குடிக்கிறேன். இன்னும் ஒண்ணுமே திங்காலும் 1 நாள் வைத்த மாதிரி பெருசா பேசுறீங்க. கோவிச்சுக்காத கோவிந்தை.
நான் அதுக்கு சொல்லல. எதுக்கு சொன்னீங்களா? அண்ணும் பகலும் ஆட்டை பார்த்தேன், மாட்டை பார்த்தேன், அடுப்பை பார்த்தேன், துடுப்பை பார்த்தேன் அப்படின்னு வீட்டுக்கும் கழனிக்கும் ஓடி ஓடி உழைக்கிற தவிர அன்பா ஆசையா என் கூட உட்காந்து 4 வார்த்தை பேசுறியா? எனக்கு மாத்திரம் ஆசை இல்லையா? உங்களுக்கு தான் என் கூட உட்காந்து பேச நேரம் இல்லை. வீட்டிலே தங்காலும் ஓடுன்னு ஓடிக்கிட்டே இருக்கீங்க. உண்மைதான். அந்த கட்டியங்காரனை ஒழித்து கட்டிவிட்டு என் நண்பன் சீவகன் சிம்மாசனத்தில் ஏற்றும் வரை எனக்கு ஓய்வே கிடையாது. நீங்க என்ன சொன்னீங்க? அந்த சீவகனை கட்டியக்காரனுடைய வீரர்கள் கொன்று விட்டதாக தானே நாட்டு மக்கள் எல்லாரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை, சீவகன் உயிருடன் தான் இருக்கிறார். உண்மையாகவா? ஆமாம், கோவிந்தராசன் வைத்திருக்கும் குழலும் பன்றி பொறியை வீழ்த்தும் போட்டியில் சீவகன் கலந்து கொள்ளப் போகிறான். அந்த கட்டியங்காரனுக்கு மட்டுமல்ல, இந்த நாட்டு மக்கள் அனைவருக்கும் நாளைய தினம் சீவகன் பற்றி உண்மை தெரிந்துவிடும். ஆஹா, கேட்கவே மிகவும் சந்தோஷமாக இருக்கு. ஆமா, இவ்வளவு நல்ல சமாச்சாரம் சொல்லியிருக்கேனே, எனக்கு ஒரு பரிசும் கிடையாதா? என்னமோ கேளுங்க, உங்களுக்கு நல்லதுன்னா வேற என்ன வேணும்? இந்த சுரசுரப்பான கன்னத்துல உன்னோட வளவளப்பான உதர்கள் பட வேண்டும். போங்க, உங்களுக்கு வெட்கமே இல்லை. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை விரதம். மன்னவரே, வருக வருக. தங்கள் நல்வரவையே நான் எதிர்நோக்கி இருந்தேன். ஏமாங்கத நாட்டு மன்னரே, நானும் தங்களை நேருக்கு நேர் சந்திக்கும் நாளையே எண்ணுகிறது. காலம் கைகூடி விட்டது, நேரம் கைகூடித்து விட்டது. எனது அன்பின் அடையாளமாக ஒரு அரிய நிகழ்ச்சி இந்த ராசமாபுரத்தில் நடத்த விரும்புகிறேன். அப்படியா? மிக்க மகிழ்ச்சி. நானே முன்னின்று நடத்துகிறேன். என்ன நிகழ்ச்சி? எனது அருமை மகள் இலக்கணையின் சுயம்பரம். ஆஹா, தங்கள் அருமை மகள் இலக்கணையின் சுயம்பரம் நிகழ்ச்சியா? ஆமா, மன்னாதி மன்னர்களுக்கும் வீராதி வீரர்களுக்கும் ஒரு போட்டியை நடத்தி அப்போட்டியில் வெற்றி பெறுகிற மாவீரனுக்கே என் மகளை நான் மனம் செய்திருக்க தீர்மானித்துள்ளேன். என்ன போட்டி? வேகமாக சுழல்கின்ற ஒரு சக்கரத்தின் இடையில் அமைக்கப்பட்ட பொன்னாலான 3 பன்றிகளை ஒரே யாருக்கிறானோ அவனே வெற்றி பெறலாமா? நடந்த போட்டிகள் இதுவரை யாரும் வெற்றி பெறவில்லை. ராமரசு மனித நாட்டு மன்னர் வந்தார், அத்தினாபுரத்து அரசு வந்தார், தாமிரி நாட்டு மன்னர் வந்தார், மோச நாட்டு வேந்தர் வந்தார், அவுத்தி நாட்டு வேந்தர் வந்தார், மகத நாட்டு மன்னரும் வந்தார். எத்தனையோ ஆனால் யாராலும் பன்றி உண்மைதான். நானறிந்து நாடமுற்றார்கள் திருவடித்து வைத்தவர் இதுவரை யாரும் இல்லை. மாண்புமிகு மாமன்றத்திற்கு அடியேன் பணிவார்ந்த வணக்கம். முறையாகவில் பயிற்சி பெற்ற வீரன் நான். போட்டியில் கலந்து கொள்ள வந்துள்ளேன். அனுமதி வேண்டுகிறேன். வீரனே, நீ வில்லெடுத்து நான் சுற்றலாம். மிக்க மகிழ்ச்சி. ஸ்ரீ ஜினாய நமः, ஸ்ரீ ஜினாய நமः. சபாஷ் சபாஷ். நாடாளும் மன்னர்களால் வெற்றி பெற முடியாத இந்த வில் போட்டியில் வீரனே, நீ வெற்றி பெற்று விட்டாய். பன்றி பறிந்தது, என் மனம் மகிழ்ந்தது. உனக்கு என் உளமார்ந்த பாராட்டுக்கள். மன்னர் பெருமக்களே, வீரர்களே, நான் வைத்த இப்போட்டியில் இம்மாவீரர் வெற்றி பெற்றுள்ளதால் நல்ல நாள் பார்த்து என் மகள் இலக்கணையை இம்மாவீரருக்கு மனமுடித்துக் கொடுப்பேன் என்ற இனிய செய்தியை உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஒரு நல்ல செய்தி, இப்போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் யார் என்று அறிந்து கொள்ள நீங்கள் ஆவலாயிருக்கிறீர்கள் அல்லவா? அவர் வேறு யாரும் அல்ல, இந்த ஏமாங்காத நாடாண்ட சச்சகந்த மாமன்னனின் குலவிளக்கு நமது சீவகனேதான். என்ன சீவகனா? ஆம், சச்சயந்தனின் ஒரே மகன் அன்னை விஜயமாதேவி ஈன்றெடுத்த சீவகன் நான் தான். அடே சீவகா, ஒரு பெண்ணின் திருமணத்திற்கான போட்டி இது என எண்ணி இருந்தேன். ஆனால் இந்த மாமன்னன் கட்டியங்காரனை வீழ்த்துவதற்கான சூழ்ச்சி என்று இப்போது புரிந்து கொண்டேன். கோவிந்தராசா, பாவம், நீயும் உன் மருமகனும் வலிய வந்து என் வலையிலே மாட்டிக்கொண்டீர்கள்.
சிங்கத்தின் குகைக்குள்ளே சென்ற திருநரிகள் மீண்டதாக சரித்திரம் கிடையாது. என்றோடு உங்கள் வாழ்நாள் முடிந்தது. விதேக நாடும் ஏமாங்கத நாட்டோடு இணைந்தது. கட்டியங்காரா படையும் சீவக சிங்கத்தின் குகைக்குள் அடக்கம் என்பதை இன்னும் சற்று நேரத்தில் புரிந்து கொள்வான். 4 வகை படைகள் அணிவதற்கு நாங்கள் தயாராக வந்துள்ளோம். என் தந்தையை கொன்ற நம்பிக்கை துரோகியே, இனிமேல் நீ தப்பிக்க முடியாது. உயிர் மேல் ஆசை இருந்தால் சரணடைந்து விடு. மதனா, இணையும் இவர்களை விடக்கூடாது. நமது நாற்படைகளும் புறப்படட்டும். நமது நாற்படைகளோடு தங்களது 100 வீரப்புதல்கள் போருக்கு புறப்பட்டு விட்டனர். எதிரிகளை வென்று வீழ்த்துவோம். புலிகளை வெல்ல எலிப்படைகள் சீவக சிங்கத்தின் காசுரரை கூட்டம். சீவகா, நமது பெரும்படைகள் ஏற்கனவே அற்புதம் செய்து விட்டன. உனது உயிர் வந்து 101 முதல் விட்டுள்ளார்கள். நடக்கட்டும் தர்மயுத்தம், வெற்றி நமக்கே. நண்பா, இது அரசியல் போர் அல்ல, அறப்போர். பஞ்சகத்தை வீழ்த்துகின்ற புனித போர். நடக்கட்டும் யுத்தம், ஜெயிக்கட்டும் தர்மம். பஞ்சகத்தை வீழ்த்துவோம், நீதியை நிலைநாட்டுவோம். அச்சநந்தி ஆசிரியரின் திருவடிகளை பணிந்து இதோ ஆதரித்த நானிலம் போற்ற நாடாண்டான் மன்னன். ஆனால் 6 அடி நிலத்திலே முடியும் சுடுகாட்டிலே பிறந்தான் அவன் மகன். மாறுதலாய் பிறந்தான், மாற்றாண்டாய் குழந்தையாய் வளர்ந்தான். கலைகள் பல கற்றான், சுயம்பரம் இட்டும் பெற்றான். எதிலும் இல்லை அவனுக்கு நாட்டம். அவன் வாழ்வில் ஏன் இவ்வளவு ஓட்டம்? தந்தையின் தலையை கொய்து தலையாட்சியை கொண்டான் கொடுங்கோலன் கட்டியக்காரன். பாதகம் என பாராமல் பழிகொண்டு கொன்று மீட்டினான் அவன் ஆட்சியை. பஞ்சமாய் உயிரை கொன்று அரசை பெற்ற அவனுக்கும் இவனுக்கும் என்ன வேறுபாடு? இதில் இல்லை எனக்கு ஈடுபாடு. இன்ற நாள் முதல் இன்று வரை ஐயம் பல கொண்டு அவையில் நிற்கிறான். அனைத்தும் துறந்து துறவு கொண்டாலே தூய்மையாவான். நடிகர் சவுந்தர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் ராஜேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தமிழ் பேராசிரியர் ஸ்ரீ சந்திரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அச்சநந்தி அசோகன், அசோக் நவீன், சத்யேந்தன் பி ஸ்ரீராம், விஜயமாதேவி பி செந்தில்குமார், கட்டியங்காரன் ஜே ராஜ்குமார், மதனன் ஆர் ரதீஷ், பதுமுகன் பழனி, காவலன் செந்தில்குமார், சீதத்தன் குமார், காந்தர்வதத்தை ஆதி, கனகா தூதுவன் ஆர் பிரகாஷ், நந்தத்தன் டி ரோஹித், கோவிந்தை பாக்கியா, முறைசாற்றுவோன் ரிஷி, பெஸ்ட் அப்பியரன்ஸ் கௌரவ தோட்டம் ஐஸ்வர்யா. இயக்குனர் சுப்பிரமணிய சிவா அவர்கள், ஜீவானந்தம் அவர்களுக்கு ரிக்ஷா சார், பேராசிரியர் ஸ்ரீ சந்திரன் அவர்கள், இயக்குனர் அருண் அவர்களுக்கு ரிக்ஷா சார், வெற்றிப்பட கதாநாயகர் விஜய் சேதுபதி அவர்கள், நடிகர் சவுந்தர் அவர்கள், நடிகை ஐஸ்வர்யா அவர்கள்,
நன்றி. இவ்வளவு நேரம் அமைதியா இவ்வளவு நேரம் உட்கார்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு பேர் இன்னைக்கு 180 சேர்ஸ் போட்டுருந்தோம்னு நினைக்கிறேன். அதை தாண்டி சில பேர் நின்று இருந்தாங்க. நின்னதுக்கு மன்னிக்கணும். அப்படி நின்று பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மேடையில் இருக்க நடிகர்கள் எல்லாமே இதுதான் முதல் தடவை நடிக்கிறாங்க மேடையில். அதுக்கு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். 1 மணி நேரம் இவங்க நடிக்கிறதுக்காக ஒரு 5 மாசம் பயிற்சிகள் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள், உங்களுடைய கருத்துக்களை சொல்லணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஐயா, நீங்க ஆரம்பிச்சீங்க. பெரியவர்களே, மேடையிலே அற்புதமாக செயல்புரிந்த ஆத்திரமிக்க நடிகர்களே, இவ்வளவு பெரிய காப்பியத்தை ஒரு சிறு குறிப்பு கூட விடாமல் 3145 பாடல்களை கொண்ட மாபெரும் காப்பியத்தை சிறு பகுதி கூட விடாமல் அற்புதமாக உரையாற்ற என்னுடைய நண்பர் அப்பான் ராஜன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இதில் யாரை பாராட்டுவது என்று எனக்கு தெரியவில்லை. எல்லாருமே அற்புதமாக 100க்கு 100 மார்க் வாங்கிவிட்டார்கள் என்றே கூற வேண்டும். நாடகக்கலை அழிந்து விட்டது என்று சொல்கிறார்கள். இது தவறு என்பதை இங்கே பார்ப்பதற்கு தெரியும். இந்த நாடகத்தின் சிறப்பு குறித்து ஏற்கனவே நான் அறிந்திருக்கிறேன். இப்போது நேரில் பார்த்தபோது அப்படியே வரி வரியாக எனக்கு நினைவுக்கு வருகிறது. உங்கள் அனைவரையும் நான் பாராட்டுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்ல வந்து உலகம் பூரா போய் கதை சொல்ற ஒரு கதை சொல்லி நீங்க உட்காந்து பேசுங்க. சொல்லு. அனைவருக்கும் வணக்கம். சினிமா 100வது ஆண்டை செலிப்ரேட் பண்ற நேரத்தில் வந்து பல பிரம்மாக்களை மறந்துருக்காங்க. அதில் வந்து ரொம்ப பெருமையாக சொல்ல வேண்டியது வந்து 2 பிரம்மாக்களான என்னுடைய பெரியப்பா திரு ராஜா சந்திரசேகர் அவர்களும் என்னுடைய தகப்பனார் டி.ஆர். ரகுநாத் அவர்களும். அவங்க மறந்துருக்கலாம், ஆனால் நிறைய பேருக்கு இங்கே இருக்கவங்களுக்கு தெரியாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆஸ்தான என்னுடைய பெரியப்பா. இதெல்லாம் எங்கள் பெருமைக்காக நான் சொல்லலை. நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்தவங்க ரொம்ப ஈஸியாக வந்துட்டாங்க. அதே மாதிரி தான் நடிகர்களாக நீங்களும் பல வேலைகள் உங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் வந்திருக்கு. டைரக்டா மூவிக்கு போற வாய்ப்புகள் இருக்கு. ஏன் திரு விஜய் சேதுபதி அவர்களும் வந்து கூத்துப்பற்றையிலிருந்து வந்தவர் தான். அந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்ப இருந்திருக்கு. அந்த காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருந்தாங்க. அதான் ஆரம்பத்துல ப்ரே பண்ணும்போது கூட சொன்னேன் நானு. அதாவது வந்து ரொம்ப முக்கியம் வந்து டிசிப்ளின். அது ஐ திங்க் இந்த குரூப் நிறையவே டிசிப்ளினா இருந்திருக்கீங்க. அது உங்களோட நடிப்புல தெரிஞ்சது. ஒவ்வொரு கதாபாத்திரமும் ரொம்ப சிறப்பாகவே பண்ணீங்க நீங்க. அதுல வந்து சினிமா 100வது ஆண்டு கொண்டாடுற நேரத்துல இந்த நாடகம் கொடுத்தாலும் நீங்க எல்லாம் ரொம்ப சரித்திரத்தை இடப்பட்டுருக்கீங்க. அதனால வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. எனக்கு எல்லாம் கைத்தட்டின போல இருந்தது. அப்புறம் வந்து நான் திரு விஜய் சேதுபதி சொன்னேன், ஏன் யாருமே கை தட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னாரு, இல்ல இல்ல கடைசியா தான் தட்டணும் அப்படின்னாரு. அது எனக்கு இன்னைக்குதான் சார் தெரியும். ஏன்னா நான் எப்பவுமே தட்டிடுவேன், எப்போதுமே தட்டிடுவேன். முதல்ல தகடா தட்டிடுவேன். இன்ஃபேக்ட் முதலே சொல்லிடுவேன், தயவு செய்து ஒவ்வொரு சீனுக்கும் எல்லாம் கை தட்டுங்க, அப்பதான் ஊக்கமா இருக்கணும். அது காரணம் என்னன்னா, முதல் முறை அவங்க எல்லாம் மேடை ஏறதால அவங்களுக்கு அது தேவை. அதனால ஏன்னா எனக்கு ரொம்ப தேவை. எல்லாம் கை தட்டினா சந்தோஷமா இருப்பேன் நான். என்ன மாதிரியே நான் நினைச்சேன். அதனால வந்து சொல்லிட்டேன். ஆனா நீங்க சொன்னதுல வந்து எவ்வளவு உண்மை இருந்தது தெரிஞ்சது. ஏன்னா எல்லாருமே வந்து அந்த வாக்கியம் சொன்னாங்க, பொறுமையா இருந்து கேட்டாங்க. பொறுமையே இல்ல, பிரமிப்புல இருந்தோம். அதான் உண்மை. எல்லாம் பிரமிச்சு போய் பார்த்துட்டு இருந்தோம். எவ்வளவு அருமையா பண்ணீங்கன்னு. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நான் கதையை சொல்லி ஆனா விட்டா பேசிக்கிட்டே இருப்பேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றிமா. வணக்கம். இந்த இப்போ போட்ட இந்த நாடகம் வந்து 9ஆம் நூற்றாண்டுல திருத்தக்க தேவர்ன்ற ஒரு சமண முனிவர் எழுதிய ஒரு நாடகம். இந்த நாடகத்தில் இந்த புதினத்தில் இந்த கதாநாயகன் தான் வந்து 64 கலையும் கட்ட, அதாவது தமிழ் இலக்கியங்கள்ல 64 கலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த சீவகன் தான் முதல் கதாநாயகன். 64 கலையை கற்றவனாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்தது இந்த சமண முனிவர், நம்ம ஒரு ஆதிகாலம் நம்ம தமிழர்கள் வந்து நிறைய சமணர்களை தான் நம்ம வாழ்ந்திருக்கோம். சமணர் தான் வந்து நம்ம ஐம்பெரும் காப்பியமான சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, அடுத்து வந்து குண்டலகேசி, வளையாபதி, இது எல்லாம் அந்த ஐம்பெரும் காப்பியங்கள். அடுத்து சிறுபெரும் காப்பியங்கள்ட்டு ஒரு 5 இருக்கு. இதுல இந்த 64 கலையும் கட்டவன் இந்த சீவகன் தான்.
அடுத்தது வந்து இன்னொரு இந்த மாதிரியான கதைகள்ல என்ன பிரச்சனை நமக்கு வரும்னா, நிறைய மனைவிகள் அவங்க வந்து கட்டியிருப்பாங்க. அடுத்தது இன்னொன்று என்னன்னா, எல்லாமே வந்து ஒரு மண்ணாசை. இப்போ வந்து எப்படி ஒரு ராமாயணம் வந்து பெண்ணாசை சம்பந்தப்பட்டதோ, மகாபாரதம் வந்து மண்ணாசை சம்பந்தப்பட்டதோ, இதுல ஒண்ணு சொல்லுவாங்க, ராமாயணம் வந்து சூரியகுல கதைன்னுவாங்க, அதுல வந்து குறைகள் கம்மியா இருக்கும். மகாபாரதம் சந்திரகுல கதைகள்னுவாங்க, சந்திரனுக்கு கரைகள் ஜாஸ்தி. அதனால பாத்தீங்கன்னா அந்த கதாநாயகர்கள், மகாபாரத கதாநாயகர்களுக்கெல்லாம் குறைகள் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 மரபா சொல்றது. அந்த மாதிரி தான் இந்த மாதிரி கதாநாயகர்கள் இந்த 6 கல்யாணம் 7 கல்யாணம் இவரெல்லாம் 8 கல்யாணம் சீவகன் பண்ணி இருக்கிறதா ஒரு வரலாறுல இருக்கு. அப்படி இத ஒரு ஒரு புதினமா தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய தமிழர்கள் வரலாறுல இப்படிலாம் இருக்குன்றதை நம்ம யாரும் நினைச்ச கூடாது. ஏன்னா நம்ம அந்த காலத்தில் போய் தான் புராணங்களை நம்ம வந்து மதிப்பீடு செய்யணும். சில சமயத்துல வாதத்துக்கு வரும்போது என்னாங்க உங்க புராணம்லாம் இப்படி இருக்குன்ற வாதம் வரக்கூடாது. இதெல்லாம் வந்து 9ஆம் நூற்றாண்டு நினைச்சு பாருங்க, ஒரு சமண முனிவர் வந்து இப்படி ஒரு நாடகத்தை சிறப்பா எழுதியிருக்காரு. சமணத்தை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லணும். மகாவீரர் வந்து நம்மளுக்கு வந்து சமணத்தை வந்து நிறுவனர் இருந்தாலும் சமணம் தான் காந்தியடிகளுடைய அகிம்சைக்கு முக்கியமான காரணம் சமணம் தான். சமண மதத்தினுடைய பூஜாரி சாமிகளினுடைய பக்தர் தான் காந்தியினுடைய அம்மா. அவங்க தான் அந்த 3 சத்தியம் வாங்க சொன்னார்லாம் அந்த பூஜாரி சுவாமிகள் தான் வாங்க சொல்லியிருப்பார் காந்தியை. அந்த மாதிரி ஒரு காந்தியை உண்டாக்குனதுக்கு காரணமான மதம் நமக்கு சமண மதம். சமணத்தை நம்ம ஏன் ஏத்துக்க முடியலன்னா, சைவமும் சமணமும் பக்கத்துல இருக்கும். அடுத்தது சமணம் ரொம்ப ஒரு ஒரு விருதமான மதம். ஒரு சிறிய உயிர்களுக்கு கூட நம்ம இது பண்ணக்கூடாது. நம்ம வந்து கோழி ஆடு எல்லாத்தையும் சாப்பிடும் போது எப்படி வந்து சமணத்தில் இருக்க முடியும்? ஏன்னா இங்க ரொம்ப சிம்பிளா ரொம்ப நம்ம சௌரியத்துக்கான மதங்கள் தான் மிகப்பெரிய புகழடையும். அதாவது உலகத்தில் வந்து நிறைய மதம் இருந்தாலும் நமக்கு வந்து ஏன் வந்து கிறிஸ்டியானிட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னா, அது ரொம்ப ஈஸியான மதம். நீங்க தப்பு சொன்னாலும் செஞ்சாலும் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கலாம். ஜீசஸ் செஞ்ச மிகப்பெரிய விஷயம் அதுதான். அதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடையாது. ஜீசஸ் தான் சொன்னாரு, நீங்க தவறு செய்தா கூட கடவுளிடம் மண்டிட்டு வணங்கினால் உங்களுக்கு மன்னிப்பு உண்டுன்னார். அதனாலதான் அந்த மதத்துக்கு வந்து நம்ம எல்லாரும் அவ்வளவு பேர் சேர்ந்தாங்க. அந்த மாதிரி ஒரு ஈஸியான நம்ம வாழ்க்கைக்கு உதவுற மதங்களை நம்ம வந்து தேர்ந்தெடுத்துக்கிட்டோம். அது சைவம் வந்து ரொம்ப நமக்கு பயன்படுது. அதே போல இப்ப சொல்லும்போது இவர் சீவகன் வந்து ஒரு சுடுகாடுல பிறப்பார். சுடுகாடுல பிறக்கும்போது எனக்கு ஒரு சித்தர்னுடைய கதை ஞாபகம் வருது. ரொம்ப நல்ல கதை, நான் ரொம்ப விரும்புற கதை. அந்த சித்தர் பேரு வினை கால சித்தர்னு ஒருத்தர். சித்தர்னுடைய வழிபாடு ரொம்ப முக்கியமான வழிபாடு. சித்தர்களுக்கு மதம் கிடையாது. சித்தர்கள் அவன் உயிரால் நான் தான் கடவுள்னு யோசிக்கிறவன் தான் சித்தர். எந்த கடவுள் எந்த மதத்தையும் அவன் விரும்ப மாட்டான், அவன் தான் சித்தன். அதே போல இங்க இப்ப இருக்கிற சித்தர்கள்லாம் படம் போட்டு அவங்களே காட்டிக்குவாங்க சித்தர்னு. சித்தரை கண்டுபிடிக்கிறதே நீங்க கஷ்டம். அப்படித்தான் ஒரு சித்தன் வாழ்வான். மலை குகைகள் வாழ்வான், காடுகள்ல வாழ்வான். ஏன்னா அவன் தேடிக்கிட்டு இருக்கான் கடவுளை. அப்படி இந்த சித்தர் வந்து இந்த வினைகால சித்தர் வந்து சுடுகாட்டுல போய் படுத்துருவார். அவருக்கு 2 காலம் அதாவது யானைக்கால் வியாதியா இருக்கும், போய் படுத்திருப்பார். சுடுகாட்டுல ஒரு காளி கோயில் இருக்கும். என்னடா இந்த ஊரே பயப்படுது நம்ம காளிக்கு, ஆனா இந்த ஆள் மட்டும் படுத்திருக்கானேன்னு காளி ஒரு நாள் வந்து அவரை எழுப்பும். இவர் என்னன்னா பிச்சை எடுத்து தான் சாப்பிடுவார், பிச்சை எடுக்க மாட்டாரு. பிச்சைக்கும் சம்பந்தம் என்னன்னா வேறுபாடு. பிச்சை என்பவன் முட்டாள்கள் கூட பிச்சை வாங்குவான். பிச்சை என்பது அறிவாளிகள். அவன்லாம் மிகப்பெரிய அறிவாளியா இருப்பான், அவன் தான் பிச்சை. அவனுக்கான சாதத்தை வாங்குவான், சாப்பிடுவான், பாக்கிய காக்கா குருவிகளுக்கு போடுவான், மூடி வச்சிருவான். ஒரு வேளை தான் சாப்பிடுவான், அதை கவுத்து வச்சிருவான். ஏன்னா என்னால் இன்றோடு முடிந்தது, நான் நாளை எழுவது நிச்சயம் இல்லைன்றதுக்காக கவுத்து வச்சிருவான் அந்த பானை. அப்படி கவுச்சு வச்சு படுத்திருப்பாரு. காளி வந்து எழுப்பணும்னு பார்த்துட்டு திரும்பி படுத்துக்கிறாரு. காளி என்னடாது, நம்ம எவனும் யாருக்கிட்ட போனாலும் ஐயோ சாமி வந்துருச்சுன்னு இவன் திரும்பி படுத்துக்கிறான்னு திரும்பி எழுதுது. காளி பார்த்துட்டு என்னன்றது, நான் தான் காளி வந்திருக்கேன் பாருங்க, நான் உன்னை கூப்பிடவே இல்லைன்னு திரும்பி படுத்துக்கிறார். அதான் சித்தன். திரும்பி வந்து அந்த காளி என்னடா இவன் இப்படி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு காளியா இருக்கான்னு தான் பயப்படுறான்னு திரும்பி லட்சுமி வடிவம் எடுத்து தம்பின்னு எழுப்புறாரு. திரும்பி பாக்குறாரு, என்னம்மா உனக்கு பிரச்சனை? எப்பா நான் லட்சுமி வந்திருக்கேன்பா, நீ ஏதாவது என்கிட்ட கேட்டுக்க, ஏன்னா உன்னை பார்த்து நான் வந்து ரொம்ப பிரமிக்கிறேன், அதனால நீ ஏதாவது வரம் கேளுங்க. நான் உன்னை கூப்பிடவும் இல்லை, எனக்கு வரமும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிற்கும்போது, சரிப்பா உன் காலையாவது நான் சரி பண்ணிட்டு போயிடுறேன், ஏன்னா சாமி வந்திருக்கேன், ஏதாவது ஒன்று பண்ணிட்டு தான் நான் போகணும், இல்லைன்னா வந்து ஒரு குறையா எனக்கு இருக்குமே, உன் காலை சரி பண்ணிட்டுமா அப்படின்னா அந்த சித்தன் சொல்றான், இது எனக்கு வினையால் வந்தது, இந்த கஷ்டத்தை நான் அனுபவித்து இந்த காலத்தை நான் கடத்த வேண்டும், அப்பதான் எனக்கு அடுத்த பிறவி நல்ல பிறவியா இருக்கும் அப்படின்றதுதான் சித்தர்களுடைய வழிபாடு. இப்படிதான் சமணம் என்பவன் ஒருத்தன் சித்தனா இருக்கணும். அந்த மதத்தை நம்மளால ஏத்துக்க முடியல. அடுத்தது இந்த இதுல நடிச்சவங்க அத்தனை பேரும்
ரொம்ப சிறப்பா நடிச்சாங்க. இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நம்பிக்கை என்னன்னா நம்ம கொடுக்கணும்னா, இப்ப அதுக்கு விஜய் சேதுபதி மிகப்பெரிய ஒரு உதாரணமா இருக்கு. விஜய் சேதுபதி இவங்களும் மிகப்பெரிய ஒரு உங்களுக்கு எல்லாம் ஊக்கமா இருக்காங்க. ஏன்னா ஒரு நம்பிக்கை வேணும் இல்லையா நமக்கு. அவங்க வந்து உங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்காங்க இப்ப சமகால சினிமாவில். அதே மாதிரி நீங்க அற்புதமா, ஏன்னா இது வந்து ஒரு தவம் இல்லையா, ஒரு இந்த மாதிரியான ஒரு பிளே பண்றதெல்லாம் ஒரு தவம். ஏன்னா ஷேக்ஸ்பியர் நீங்க சொன்னீங்கன்னா, ஷேக்ஸ்பியர் இந்த மாதிரி நாடகம் எழுதி தான் 2000 வார்த்தைகளை இங்கிலீஷுக்கு கொடுத்துருக்காரு. ஏன்னா இந்த மாதிரியான நாடகங்கள் எழுதும்போது தான் உங்களுடைய மொழி வளம் பெறுது, உங்களுடைய திறமைகள் வெளிப்படுது. அடுத்தது மற்றவன் நான் எதாவது வேணாலும், அதாவது இப்ப இருக்கிற சமூக நாடகங்களை விட இது வந்து நீங்க தமிழுக்கும் மிகப்பெரிய தொண்டாற்றுங்க. இந்த நாடகங்கள் எல்லாம் நீங்க போடுறது உங்களை வளர்த்துக்கிறது இல்லை, நாம் தமிழர்களா இருக்கணும்ன்றது தமிழை வளர்க்குறீங்க நீங்க. இது ஒரு சங்கம். எப்படி வந்து மதுரையில் தமிழ் சங்கம் இருந்து நம்ம சொல்ற மொழியே தமிழுக்காக நீங்க தான் முக்கியமா இந்த மாதிரி நாடகங்களை நம்ம கொண்டு வர்றது தான் தமிழுக்கு செய்யற மிகப்பெரிய தொண்டு. நம்ம தேவிக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். தேவி வந்து மிகச்சிறந்த முறையில் இதை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வாழ்த்து மட்டும் சொல்லுவார்னு நினைச்சேன், நமக்கு அழகான கதையும் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. இந்த இந்த புராணத்தை எடுக்கும்போது நிறைய யோசிச்சோம், நிறைய விஷயம் நீங்க சொன்னீங்க, ரொம்ப நன்றி. அதுக்கு அடுத்து நம்ம இயக்குனர் அருண், நீங்க நாடகம் பார்த்தீங்க, பிடிச்சதா பிடிக்கலையா, நடிகர்கள் எப்படி நடிச்சிருந்தாங்க சொல்லுங்க. உட்காந்து. எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப நல்லா இருந்தது, எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படின்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ஒரு 1 hour போனதே தெரியல, ரொம்ப என்கேஜாக இருந்தது. எங்கேயுமே கான்சன்ட்ரேஷன் வெளியில் எங்கேயுமே போகல. சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணவங்க, பின்னாடி வந்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன், அந்த அப்பா ஃப்ளாஷ்பேக் குத்துறது, ஸோ எல்லாம் ஃப்ரீஸ் ஆனது, அதெல்லாம் ரொம்ப பயங்கரம் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு சிவசிந்தாமணிலாம் மறந்துட்டேன். இப்போ பார்க்கும்போது அதான் அப்படியே விஷுவல் ஃபுல்லாக ஓடிச்சேன். ஒரு படம் பார்த்த ஃபீல் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் கொஞ்சம் மாலை பேரையும் அப்படி போட்டு சொல்லலான்னா ஏன் அதுக்குள்ள சத்தியமாக நான் கொஞ்சம் தான் பேச வச்சிருந்தேன், அது இருந்தாலும் பேஸ்டாப்பில் ஓவராலாக எனக்கு வந்து ஒரு படம் பார்த்த மாதிரி இருந்தேன், செம்மையாக இருந்தது. ஏன்னா பற்றின ஒரு லைஃப் ஹிஸ்ட்ரி சொன்ன மாதிரி இருந்தது. அந்த பரபரன்னு போச்சு இந்த கதை. எனக்கு முக்கியமாக எல்லா கதையும் ரொம்ப பிடிச்சது. அந்த சிவா பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த வயசானால நடிக்கிட்டே வந்து பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அந்த சீவனை பண்ண ரஞ்சன் சுப்ரா பண்ண மற்றபடி நான் கண்டினியூ பாடம் நினைக்கிறேன். நிச்சயமாக எல்லாம் நல்லா இருந்தது. அந்த அதுனா கட்டியக்காரன் அவருடைய குரல் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா நான் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது. ஒரு நாள் என்ஜாய் பண்ணேன். அந்த விஜயமாதேவி பிரசவதி அர்த்தாம்சம் தான் ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு நாள் என்ஜாய் பண்ணேன். அந்த அருண் சொன்ன மாதிரி இந்த கொசுக்கடியிலையும் அந்த 1 hour மறந்துருந்தாங்க, என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட். அன்றைக்கி முக்கியமான ஒரு விஷயம்னா, கண்டிப்பாக இந்த பிள்ளையை வந்து நீங்கள் ஆரம்பிக்கும் போது உங்கள் ஒரு கட்டத்தில் இருந்துருப்பீங்க. இன்றைக்கி நீங்கள் இங்கே நடிப்பு பயிற்சிக்கு வரும்போது ஒரு கட்டத்தில் வந்துருப்பீங்க. கண்டிப்பாக முடியும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ட் அண்ட் தென் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நீங்கள் எந்த கட்டத்தில் வந்திருக்கீங்க. ஸோ அதை இன்னும் நீங்கள் வளர்த்துக்கணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேவி அந்த பிள்ளையோட ஐடியாஸ் நிறைய இடத்துல ரொம்ப நல்லா இருந்தது. தேவி அந்த சீவகன் வந்து எத்தனை பேரை கல்யாணம் பண்ணுறான் போது நீங்கள் நடுவில் பண்ணது, இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் நம்ம பிள்ளையெல்லாம் பார்த்ததில்ல. அந்த ஐடியாஸ் திடீர்னு ஃப்ளாஷ்பேக் பேஸ்டப்பில் அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து ரொம்ப ஐடியா சூப்பராக இருந்தது. ஒரு நிறைய ஐடியாஸ் ரொம்ப இன்னோவேட்டிவாக இருந்தது. நான் என்ஜாய் பண்ணேன். சூப்பராக இருந்தது. அந்த வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கருத்துக்கள். எல்லாத்துக்கும் வணக்கம். ஹலோ, எல்லாத்துக்கும் வணக்கம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த சிவகணன் நடித்த நண்பர் ரஞ்சித் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாரு. அப்புறம் இந்த நண்பர் நல்லா பண்ணியிருந்தாரு. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க தனிமையாக தெரிஞ்சாங்க. நான் பார்க்கும்போது நல்ல மூடு கடைசி வரையும் வெளியே வரல. செந்தமிழ்ல பேசணுன்னு அந்த ஒரு கஷ்டமாக இருக்கும். செந்தமிழ்ல அந்த டைலாக் பேசுறது கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் மீறி நல்லா நடித்தாங்க. எனக்கு ஒரு விஷயம் என்ன புரியுதுன்னா, எப்பவுமே இந்த நம்ம இதிகாசங்களை படிக்கும்போது ஏதாவது ஒரு வார்த்தை வந்து நம்மளை ஸ்ட்ராங்காக யோசிக்க வைக்கும். ஏதாவது இன்று போய் நாளை வா, சோதனை வரும்போது தான் சாதனையை ஆக்கணும், அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் வந்து நம்மளை பயங்கரமாக இம்பேக்ட் பண்ணும். அந்த மாதிரி விஷயங்கள் நல்லா இருந்துச்சு. ரொம்ப வாழ்த்துக்கள். என்னங்க நீங்கள் காசு கொடுத்த மாதிரி தப்பாக நடிக்க போகிறாங்க கார்த்தி. வேற ஒன்றும் இல்லைங்க, நண்பர்கள் தான், ஏதாவது கூச்சிருக்குங்க. அப்புறம் தேவிக்கும் ஆனந்தங்களும் நம்ம தனியாக பாராட்டணும். என்னதான் கலைகள் இந்த மாதிரி இருந்தாலும், இன்னைக்கு இருக்க பெரிய ஃபாஸ்டான உலகம் போயிட்டு இருந்தாலும், நாங்களாம் வந்து சினிமா நடிக்கணும் தான் வருவோம். நடிகர்கள் வந்து சினிமா நடிக்கணும், இது ஒரு இடமா இருக்கும், நாங்கள் தேடி வந்து இந்த நடிப்பு பயிற்சியை கற்றுக்குவோம். அவங்க அதை ஒரு கலையாகவும்
அது ஒரு விஷயமாவும் இன்னும் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள், தேவிக்கும் ஆனந்தனுடைய என்னோட வாழ்த்துக்கள், உங்களுடைய கைவத்தோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எவ்வளோ கதாநாயகர்கள் வந்தாலும் ஒரு கதாநாயகி இருந்தால் தான் அது நாளைக்கு பேப்பருக்கு போகும் அந்த செய்தி. அந்த மாதிரி ஐஸ்வர்யா இங்கே வந்திருக்காங்க. ரம்மி படத்தில் நேற்று இசை வீடு வந்துச்சு. உறுப்புற எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதுக்கும் வாழ்த்துக்கள். நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி, ஏன்னா நீங்கள் வெற்றி நாயகன் கொண்டு எடுக்கிறீங்க. ஐஸ்வர்யா உங்களுடைய வாழ்த்துக்கள், ஏன்னா அவங்க வந்து தொலைக்காட்சியில் பெரிய நட்சத்திரம், மாநாட மயிலாடல சாம்பியன். நீங்கள் கூட வரீங்களா கேட்டோம். நான் பேட்டி எடுத்த கதாநாயகிகள்லாம் வாட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அவங்க வந்து இவ்வளோ தூரம் கூட பயிற்சி பண்ணி செஞ்சாங்க. அவங்களுக்கு ஒரு சில வாழ்த்துக்கள் சொல்லி எடுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானும் இந்த மாதிரி ஒரு மேடையில் பெர்ஃபார்ம் பண்ணி தான் ஐ மீன் இனிமே தான் காலடி வைக்க போகிறேன். ஐ திங்க் மைக் ஓகே. ஸோ ரஞ்சித்தும் நானும் வந்து மாநாட மேலாட ஆடிருந்தோம். ஸோ நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஆக்சுவலாக ரஞ்சித் வந்து சத்தியமாக மோஸ்ட்லி கலாமாசம் சொன்னது எக்ஸ்பிரஷன் வராது, அதெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. பட் மற்றவங்க பற்றி எனக்கு தெரியாது. பட் டுடே நான் வேற ரஞ்சித்தை பார்த்தேன். சத்தியமா ஒரு பெரிய கைத்தறல் எல்லாருமே வந்து பயங்கரமா பண்ணிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஒருத்தர் பயங்கரமா வசனம் எல்லாம் நிறைய பேசியிருந்தாரு. அவரு எங்க அவரு நீங்க தான் அவர் நிச்சயமா ரியலி கிரேட். அவர் வந்து நிறைய டைலாக்ஸ் எல்லாம் பேசினாரு. எனக்கு தெரியும் அருண் நானும் ஐ மீன் வி ஒர்க் டுகெதர். அவர் வந்து ஒரு நாலு டைலாக் கொடுத்தா அது கூட ஞாபகம் வச்சுட்டு பேச ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்ன அருண் கஷ்டம். ஸோ இவங்கெல்லாம் வந்து சத்தியமா நிறைய டைலாக்ஸ் எல்லாம் பேசி பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு பிளே நானும் பார்ட்டிசிபேட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ வுட் லைக் டு தேங்க் தேவி மேம் அண்ட் ஆனந்த கண்ணன் ஃபார் காலிங் மீ ஹியர். அண்ட் தேங்க்யூ ஆல் ஸோ மச். ரொம்ப நன்றி. இந்த நடிகர்கள் எல்லாமே ஃபுல் நேர நடிகர்கள் கிடையாது. அவங்களாம் முக்காவாசி பேர் வேலைகள் செஞ்சுட்டு இங்கே வந்து பணம் செலவு பண்ணி இந்த ஒவ்வொரு காஸ்டியூம் அதை போட்டு ஒவ்வொரு விஷயம் அவங்களே போய் தேர்ந்து பார்த்து அலசி ஆராய்ஞ்சி தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் அவங்களாம் நிறைய அவங்க எடுத்து வருவாங்க. நாங்கள் முடியாது அப்படிம்போம். அதான் எங்களுடைய வேலை. வேற எடுத்துவா அப்படிம்போம். செழிக்காமல் போய் வேற ஏதாவது எடுத்துட்டு வாங்க. நிறைய ஒரு 5 மாதம் இதுக்காக அவங்க வாழ்க்கையில் நிறைய நேரத்தை செலவு பண்ணியிருக்காங்க. அவங்களாம் கட்டாயமாக பெரிய கைத்தட்டி கொடுக்கணும். குறிப்பாக நிறைய பேர் இருக்காங்க. அதில் சவுண்ட் எனக்காக உதவி பண்ண பையன் ரொம்ப நிறைய ஹெல்ப் பண்ண விஷி. அவங்க எல்லாமே கதாபாத்திர கேரக்டர்ஸாகவே எனக்கு தெரியும். விஷி வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் யூ. எல்லாருமே அவங்களுக்கு பின்னாடி நிறைய கதை இருக்கு, நிறைய அழகான விஷயம் இருக்கு. அந்த வகையில் ரஞ்சித் ரொம்ப அற்புதமான அனுபவமா இருந்துச்சு. அவர் ஏற்கனவே திரைப்படத்துல கதாநாயகன் நடிச்சிட்டு இருக்காரு, அலையா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ட்ரெய்லர்ஸ் பார்த்தேன். அது மட்டும் இல்லை, மாநாட மயிலாட இவரோட எபிசோட்லாம் பார்க்காம நாங்கள் தூணதில்லை. என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அந்த தொடரில் இவர் தான் வெற்றியாளர். அவர் ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும்னு நான் கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளோ நேரம் பொறுமையாக உட்காந்து பார்த்துக்குது. விஜய் சேதுபதி சொன்ன மாதிரி கொசுக்கடியில் உட்காந்து பார்த்துருந்தீங்க. பிடிச்சிருந்ததா உங்களுக்கு? எல்லாம் நல்லா பண்ணுமா? ரொம்ப தேங்க்ஸ். இது போதும். நிஜமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்குமே உங்க நேரடியாக கை கொடுத்து தேங்க்ஸ் சொல்லணும் போல தோணுது. ஆனால் நீங்கள் அவ்வளோ நேரம் கொசுக்கடியை தாங்க மாட்டீங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ ரொம்ப தேங்க்ஸுங்க, ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து ஏதோ ரொம்ப வருஷமாக எனக்கு நாடகம் தான் உயிர். கொஞ்சம் படங்கள்லாம் பண்ணேன், ஆனால் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நாடகத்துக்கு வந்து நிறைய நாடகம் பண்ணிகிட்ருக்கேன். நாடகம் பண்ணினாதான் எனக்கு உடம்பு தெம்பாக இருக்குது. அதனால் இன்னைக்கு இந்த பேப்பரில் விளம்பரத்தை பார்த்தோன்னே இந்த நாடகத்தை பார்க்கணும்னு வந்தேன். வந்து பார்த்தேன், லயித்தேன், ரசித்தேன், மகிழ்ந்தேன். நாடகத்துக்கு ஆங்கிலத்தில் ட்ராமான்னு சொல்கிறோம். ட்ராமாவில் முதல் எழுத்து டி. அந்த மாதிரி இந்த நடிகர்களுக்கெல்லாம் 3 டி வேணும். இன்பார்ன் டேலண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்பார்ன் டேலண்ட்ஸ்னா குவிக்காக கிராஸ் பண்ணி நல்லா நடிப்போம். ஆனால் 3 டி இருந்ததுன்னா, அதாவது டிவோஷன், டெடிகேஷன், டிசிப்ளின் இருந்ததுன்னா யார் வேணா நடிக்கலாம். இன்னைக்கு இவங்களாம் ரொம்ப சிறப்பாக நடிச்சாங்க. இவர் கொசுக்கடின்னு சொன்னார். எனக்கு கொசுக்கடியே தெரியல. ஏன்னா நாடகத்துல தான் பார்த்துட்டு இருந்தேன். நான் அதை ரசிச்சுட்டு இருந்தேன். இவ்வளோ சிறப்பாக செஞ்சவங்கன்னா நல்ல நீண்ட ஆயுளோட, நிறைந்த செல்வத்தோட நல்லபடியாக வாழணும் அப்படின்னு ஆண்டவனை வேண்டிக்கிட்டு, இவங்கெல்லாம் முக்கியமாக ஒரு நடிகர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி சொல்ல விரும்புகிறேன். பல பேருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அவங்க நடிக்க வந்து கொஞ்சம் பணம் சேர்ந்தோடனே தவறான வழியில போய் வாழ்க்கையை அழிச்சுக்கிறாங்க. அப்படி இல்லாத இவங்கெல்லாம் நல்லபடியா வாழ்ந்து இந்த கலைக்கு மேலும் மேலும் தொண்டாற்றி சிறந்து விளங்க வேண்டும் என்று
என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முதல் பக்தி அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும்னு சொல்றாரு. நானும் கரூர் ரங்கராஜன்லாம் டிராமாவில் வந்து ஒரு வெறியன்னு சொல்லலாம். டிராமாவில் தான் இருப்போம் எப்பவுமே. டிராமாவில் சப்போஸ் டு பி கிரிட்டிக். என்ன மியூசிக்கில் வந்து சுப்புடுன்னு சொல்கிற மாதிரி என்ன அப்புடுன்னு பேச ஆரம்பிச்சுவாங்க. நான் ரிவ்யூஸ்லாம் எழுதி கொடுப்பேன். எவ்ரி இயர் இதில் வந்து நம்ம கார்த்திக் ஃபைன் ஆர்ட்ஸில் எவ்ரி இயர் கெட்டிங் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஃபார் தி ரிவ்யூஸ், பெஸ்ட் ரிவ்யூஸ். இவர் வந்து 70 இயர்ஸாக இந்த கரூர் நடிச்சிட்டு இருக்காரு. அமெரிக்கான ஒரு நடிகர், நிறைய விருதுகள் எல்லா சபாக்களும் வாங்கியிருக்காரு. இந்த டிராமாவை பற்றி நான் குறிப்பாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய ஒரு அருமையான தாட், அது நானே சொல்லிக்கணும் இல்லை, எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கோம். சரித்திர நாடகங்கள் போடுறதுக்கு செட் இல்லை, அது இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நாடகங்கள் சபாவில் போடுறதுக்கு ஆஸ் அ ஃபாஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் வாணிமகால், நான் ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் வாணிமகால், சபாவில் எவ்வளோ கொடுப்பாங்க நாடகம் கொடுக்குன்னு எனக்கு தெரியும். அதை வச்சு அவங்க ட்ராமா போட முடியவே முடியாது. செட்டு போடுறதுலேயே செட்டு மைக் லைட்டே வாங்கிட்டு போயிடுவாங்க. நான் சொல்றது ப்ளூ கர்டனில் போடுங்க, இந்த இதை வச்சு போடும்போது லீவ் இட் டு தி இமேஜினேஷன் ஆஃப் தி ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. செட்டு ஒன்று இல்லைங்கிறதுலேயே வந்து மறக்கடிச்சுட்டாங்க, நடிப்பில் அப்படி பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ். இது இப்போ என்ன சொல்லணும்னா, இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 குழுக்கள் சரித்திர நாடகம் போட்டுருக்காங்க. இப்போ தமிழரசன் தேட்டர்ஸ் ஒன்று போட்டுருக்காங்க, 5 ட்ராமா போட்டிருக்காங்க. இப்போ சூர சம்ஹாரம், ராகு கேது, நரசிம்மரம் எல்லாம், அதெல்லாம் சில சபாக்களில் 5 அப்படிதான் போட முடியுது. ஆனால் இந்த மாதிரி நாங்கள் ட்ராமா போட ஆரம்பிச்சா, எல்லாரும் போட ஆரம்பிச்சா எவ்ரி நூக் அண்ட் கார்னர் போடலாம். இது எங்களுக்கு வசதியில் எதுவும் சொல்லவே முடியாது. ஒன்லி திங் ஆடியன்ஸ் தான் வேணும். இன்சிடென்டலி நான் வந்து முதல்வன் பக்தி ஃபிலிம் அண்ட் டிவி ஆர்டிஸ்ட். என்னுடைய ஃபாதர் ஏஎஸ் நாகராஜன் கர்ணனுடைய திரைக்கதை அவர் தான் எழுதினார். அதுக்கு எனக்கு 150 அவார்டு கொடுக்குது. அவர் ராஜா சாண்டோட அசிஸ்டன்ட். இந்த கரூராங்கல் வந்திருக்காரு, அவரை பேச சொல்லணும்னு தான் வந்து, இருந்தாலும் அவர் சொல்ல விட்ட ஒரு இதை நான் அந்த மேடையை பற்றி சொல்லணும்னு சொன்னேன். இஃப் ஐ எம் கரெக்ட், சார் உட்கார்ந்துருக்கார், நான் ஜெயின் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. ஆனால் அவருடைய கிளாஸ் அட்டன் பண்ணாலும் எனக்கு அவருடைய ஃபேஸ் பார்த்தோடனே பல வருஷங்களுக்கு பார்த்த அப்புறம் இப்போ எனக்கு ஞாபகம் இருந்தது. நான் 1963 பிஎஸ்சி. அவருக்கு என்னுடைய நமஸ்காரமும் நன்றியும், மொத்தமாக இந்த குழுவுக்கு என்னுடைய ஆசீர்வாதம் சொல்லலாம். அவ்வளோதான். என்னுடைய ஏஜுக்கு நான் நிச்சயமாக சொல்லலாம். இயக்குனர் தேவி அவர்களை மேடைக்கு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிறேன். தேவி வந்து இந்த நாடகம் போடுறதுக்கு நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க. எழுத்தாளர்கிட்ட பேசி, என்கிட்ட பேசி, நடிகர்கள்ட்ட பேசி, முட்டி மோதி மழை வருமா வராதா நேத்து வரைக்கும் யோசிச்சுட்டு சரி ஓகே வராது போட்டலாம் அப்படின்னு முடிவெடுத்து, இல்ல வந்தாலும் வந்துடும், சரி பரவாயில்ல மேடை தூக்கிட்டு உள்ள ஓடுவோம் அப்படிங்கிற முடிவெடுக்கும் கோவமா வரும் தேவி மேல. ஆனா ஒரு ஒரு பல யானைகள் உள்ள உழுத்து தேவிக்குள்ள. தேவி நன்றி சொல்லிருங்க எல்லாருக்கும். அவங்க நடிகர்களுக்கெல்லாம் ஒரு சின்ன நினைவு பொருள் கொடுத்துருன்னு சொல்றாங்க. ரம்யா அவர்களை ரம்யா என்எஸ்கே அவர்களுடைய பேத்தி, அது அவங்க ஒரு பெரிய பாடகி, எங்களுடைய ட்ரஸ்டி. ஐஸ்வர்யாவுக்கு நினைவு பொருள் கொடுத்துருப்பாங்க. ஐஸ்வர்யா உங்களுக்கு கொடுத்துட்டாங்களா? உங்களோட இல்ல கொடுத்துட்டாங்களா? பல்லு வாங்கிங்க ஓகே. கெஸ்டா அது இது நடிச்சதுக்கு நன்றி ரம்யா. அடுத்த பொருள் கொடுங்க ரிஷிக்கு. ரம்யா ரிஷி நடிச்சுக்கிட்டு ஆடியோவும் பார்த்துக்கிட்டு நான் போயிட்டுமா, இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு, நான் கிளிக் போட்டு போட்டோம் ரிஷி. தேங்க்யூ சோ மச். அடுத்து பாக்கியா ஓடிவாங்க. ரோஹித் இவர் நடிச்சாரு, மாத்திட்டாரு. நன்றி. பிரகாஷ் தோழியாவும் நடிச்சாரு, இவர் தான். பயங்கர குழுக்கள். நான் போய் நீங்க தனியா சொன்னேன், நீ கதாநாயகியோட அதிகமா குழுக்க கூடாதுமா, கொஞ்சம் கம்மியா, அதனால நீ கொஞ்சம் அடக்கி வாசிச்சாரு. எங்களுடைய கதாநாயகி ஆதி போர் வீரராகவும் வந்தாரு. நன்றி ஆதி. நன்றி ரம்யா. ஜீவா அடுத்த சில நினைவு பொருள் சிவகுமார் அவர்களுக்கு. சிவா நடனம், சண்டை, நடிப்பு, கிழவன்
செந்தில்குமார். காவலன் செந்தில்குமார் நடன கலைஞர், ஸ்டன்மேன், பாடி பில்டர். இதுக்கு முன்னாடி அந்த சிவா ஏற்கனவே படங்களை நடிச்ச அனுபவம் உள்ளவர். அவர் மேம்படுத்திக்கணும்னு இங்க வந்தாரு. அடுத்து பழனி பதுமுகன் ஜீவா. சாரிமா. அடுத்து ரதேஷ் தேவி. ராஜ்குமார் கட்டியங்காரன். பி செந்தில்குமார். இன்னைக்கு இவர் தான் கர்ப்பிணி, குழந்தை பெற்றவர். ஸ்ரீராம். அப்பா ராஜா. அசோக். நிறைய பாராட்டுகள் வாங்கினார் இன்னைக்கு. கதாநாயகிட்டே பாராட்டு வாங்கினாரு. நம்மளுடைய கதாநாயகன் ரஞ்சித். நன்றி சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அந்த பட்டியலும் நன்றி சொல்றதும் தேவியோட பொறுப்பு. ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சிடும், கொஞ்ச நேரம் தான். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல எல்லாரும் வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா மழை வரும் அப்படின்னு பயந்துட்டே இருந்தோம். அதெல்லாம் மீறி நீங்கள் வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஸ்கிரிப்ட் கொடுத்த அப்பண்டை ராஜன் சார் அவர்களுக்கு மிக்க நன்றி. நாங்கள் இந்த கிளாஸ் நடத்துறதுக்கு இடம் கொடுத்துருக்கிற லதா ராஜேந்திரன் மேடம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப எங்கள் மனமார்ந்த நன்றி. அதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறேன் எங்கள் ஜீவா மார்க் நன்றி. சமுத்திரக்கண்ணி சார், விஜய் சேதுபதி, இந்த கிஃப்டெல்லாம் கொடுத்த ஜாய் ஆலுகாஸ், ராஜேஷ் அவர்களுக்கு மிக்க நன்றி. கலைராணி, ரம்யா, ஆனந்தகண்ணன், விஷ்ணுபிரியன், வீரமணி, அர்ஜுன், ஃபைட்டெல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு கோரியோகிராஃப் பண்ணி கொடுத்தாரு. அர்ஜுன் எங்கே இருந்தாலும் இங்கே வரணும். சுல்தான் எனக்கு வந்து அர்ஜுன் உதவி பண்ணியிருக்காரு. சுல்தான் அர்ஜுன் எங்கே இருந்தாலும் வாங்க. இங்கே தூரம் முடிக்காது. ஃபைட்டெல்லாம் கோரியோகிராஃப் பண்ணி கொடுத்துருக்காரு. அது வந்து அர்ஜுன். ஓகே, கடைசியா ஒரு அறிவிப்பு. இந்த மாதிரி பட்டறைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். அடுத்து 3 மாசத்துக்கு நடக்கும். சில சமயம் 4 மாசத்துக்கு போகும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஓப்பன் கிளாஸ் நடக்கும். இந்த மாதிரி உங்க நண்பர்கள் யாரும் ஆர்வம் தான் கட்டாயம் வந்து கலந்து சொல்லுங்க. இந்த பட்டறை எப்படி இருந்துச்சு நிச்சயமா நடிகர்கள் நீங்க சொல்லலாம். உங்களுடைய கருத்துக்களை கட்டாயம் நடிகர்கள்ட்ட சொல்லுங்க. மழை வரப்படி நம்ம இந்த நேரத்தை கலைச்சிருவோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆசை, அறிவுக்கு முன்னாடி உங்களுக்கு யாராவது வந்து நிறைய பணம் இருக்கு, உங்களுக்கு செலவு பண்றதுக்கு என்ன வழி இல்லை அப்படின்னு தெரிஞ்சா கட்டாயமா நாடகத்துக்கு நீங்க வந்து கொடுக்கலாம். நாங்க தடைக்கு சொல்லாம அதை வாங்கிக்குவோம். ஏன்னா கொஞ்சம் ஒரு கூரை போட்டு மழை வருதா இல்லையா அப்படின்னு கவலைப்படாம நாடகம் போடுறதுக்கு எங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும், கொஞ்சம் தைரியம் அதிகமா இருக்கும். கடைசியா இந்த நடிகர்கள் எல்லாருக்கும் நல்ல எதிர்காலம் அமைய நிரூபிச்ச சார்பில் நாங்க வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து அப்படியே